தொடர்ச்சியா ரிஃப்ளெக்ட் வித்தின் அப்படிங்கிற ஒரு செஷனை வந்து நம்மளோட ஹெப்டா வெபினார் சீரீஸ்ல கொண்டு வந்திருக்கோம். ஆனா யூஸ்வலா வந்து கீர்த்தி மேடமும் நானும் பண்ணுவோம். இந்த தடவை வந்து சார் ஜெய்சேகரன் சார் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் வந்து பாத்தீங்கன்னா ஜென்எல்பி அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் தென் என்எல்பி பிராக்டிஸ்னர், கவுன்சிலர், கார்ப்பரேட் ட்ரெய்னர், ஒரு மாதிரி வெர்சடைல் பர்சனாலிட்டி, எங்களுக்கெல்லாம் மென்டார் சாரு. இப்ப வந்து ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 52 எபிசோட்ஸ் வந்து நக்கீரன்ல வந்து மனிதர்கள் வர்சஸ் மனங்கள் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்னு வந்து அப்படிங்கிறது வந்து சாரோட அனுபவ பகிர்வு, அதாவது சார் கவுன்சிலிங் பண்ணதுல இருந்து எடுத்து ராதிகா மேம் நீங்க அன்மியூட் பண்ணீங்க. அனுபவ பகிர்வை வந்து கொடுத்திருக்கிறாரு. சாரோட ஃபேஸ்புக் பேஜ் தெரிஞ்சவங்க வந்து சாரோட ரைட்டிங் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரலா எனக்கு வந்து சாரோட ரைட்டிங்ல ரொம்ப கேட்சியா இருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஜென் கதைகள், அந்த ஜென் தத்துவங்களை வந்து அப்படியே எடுத்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அது அது திங்க் பண்ண வைக்கும். அதனோட எண்டிங் அப்படின்லாம் என்னைக்குமே வந்து சொல்லலாம் மாட்டாரு. அந்த கேள்வியை வந்து அப்படியே ஓப்பனா விட்டுட்டு போயிடுவாரு. ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எப்படி எடுத்துக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல வந்து ஜெய் சார் ஆக்சுவலா ரொம்ப பிஸி. அவரை பிடிக்கிறதே நாங்க 1 மாசத்துக்கு முன்னாடியே ஷெடியூலை பிடிச்சிட்டு எங்களுக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 1 மாசம் முன்னாடி புக் பண்ணிட்டு இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் வித்தின் அப்படிங்கிறது தான் வந்து டாபிக். ஏன் இதை எடுத்தோம் அப்படின்னாக்க, லைக் நான் அவர்கிட்ட கேட்டதே வந்து என்னன்னா, மோர் இன்டூ ஜென்ரலாவே நம்ம என்னன்னா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்ததுன்னா எதிரில் இருக்கிறவங்கள, நம்மளோட சூழ்நிலைகளை இப்படித்தான் வந்து கையை காட்டுவோமோ தவிர நிஜமாவே அது வந்து இஷ்யூவா, அந்த இஷ்யூக்கு வந்து உண்மையான காரணம் என்ன, அதுல இருந்து அடுத்த வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது எப்படி போறோம் அப்படிங்கறது நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளோட எனர்ஜி எல்லாம் அதாவது நம்மளோட சூழ்நிலையை கிரிட்டிசைஸ் பண்றதுலயும் அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுலயுமே அமையுமோ தவிர நம்ம வாட் நெக்ஸ்ட், நம்ம எப்படி மூவ் பண்ணி போறோம் அப்படிங்கறத நம்ம திங்க் பண்றோமா அப்படின்னு பார்த்தாக்க திங்க் பண்ணுவோமா இருக்கும். எப்பன்னா அந்த பிரச்சனையில ஊறி ஊறி அப்படியே நாம வந்து பயங்கரமா ஒரு வில்லத்தனமா மாறி அதுக்கப்புறம் சரிப்போ இது இதுக்கு மேல யோசிக்க முடியாதுங்கும் போது பண்ணுவோமா இருக்கும். ஆனா அதெல்லாம் வேண்டாம். நம்ம செல்ஃபா வந்து என்ன பண்ணுனா நம்ம லைஃபோட அடுத்த மூவ் அப்படிங்கறத நோக்கி போறதுக்கு நம்மளுக்குள்ளேயே என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி, அந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு சாரோட செஷனையும் கேட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா ஐ திங்க் இதுதான் பிளான்னு நினைக்கிறேன். சார் வந்து அவரோட பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் தென் மேபி எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஏதாவது இருந்தா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானேங்க சார்? இன்பிட்வீன் ஸ்டாப் பண்ண வேண்டாம்ல? ஓகே. ஸோ அதனால வந்து அட்டென்டிவா கேளுங்க. அண்ட் தென் நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ்னா லாஸ்ட்ல கேட்டுக்குவோம். ஓகே, ஓவர் டு ஜெய் சார். Once again, Radhika ma'am, I add on பண்ணிக்கிறேன். Thank you Radhika ma'am. Some people can't understand Tamil. So if anyone is there, please raise your hand who can't understand Tamil. Because in Hepta, we all North Indians and all part of India, South India, other parts of India are there. Anyone is there? Is it okay? Yeah. Okay, most of them Tamil joined here. So thanks for understanding. So we are going to do this session in Tamil. If anything you want to, if you have doubt, if you can't understand, please raise your hands, we'll explain. We are very free to explain, and it's okay to ask anything. No need of hesitate only why we are talking in Tamil or anything, because Hepta, all people are there, North Indians are there, Bangaloreans are there, and other part of South Indians are there. So please feel free to ask. So I think some people are joined here. Thanks for understanding. So welcome Jay sir. So I want to give small introduction about Jay sir. If you want to know about him, go to just put your Jayson in Google. We'll get all the details. www.nlp academy in website. He's a writer, photographer,
and traveler. So exploring all over India, he drives all over India through car, and he takes NLP sessions when he drives actually. So traveler come mentor. So the Hepta sense started because of his idea. He told, why not you start this entrepreneurship? So thanks to Jay. Yeah, welcome back. And he is part of the Hepta. Yes, Jay. சார் மியூட்ல இருக்கீங்க. யா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹெப்டா டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கீர்த்தி, ராதிகா மேடம், ரமா மேடம், இன்னும் யாரெல்லாம் இதுக்காக ஒர்க் பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் பீப்புள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு ஏற்கனவே ப்ரிப்பேர் செஞ்சு இப்படிதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான செஷன் இல்லை. மேபி த டாபிக்ஸ் மேபி உங்களுக்கு வருஷலா வரலாம், ஆனா த ஃப்ளோ வந்து லைவா இருக்கும். அப்படின்னும் போது இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும், ஐ திங்க் அரௌண்ட் 38 பீப்புள் ஆர் தேர், அத்தனை பேரும் இங்கே ஃபோக்கஸ் வைத்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு இது புரியும். நம்ம எல்லாருமே வீடியோவில் இல்லை, அதுக்கு பல ரீசன்ஸ். பரவாயில்ல, வீடியோவில் இல்லைன்னு போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. நம்ம வேற வேலை பார்த்துக்கிட்டே இதை கேட்போம். அப்போ வி மே மிஸ் சம் பாயிண்ட்ஸ். இது வந்து தொடர்ச்சியாக நம்ம பேச போகிறோம். அதாவது இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரை ஒரு கண்டினியூஸ் லிங்க்ல இது போக போகுது. அதனால நீங்கள் வந்து முழுக்க முழுக்க இங்கே இன்வால்வ்டாக இருந்தால் மட்டும்தான் இது புரியும். ஒன்று. அப்புறம் நான் அங்கங்கே சில கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்கள் பதில் டைப் பண்ண வேண்டியதோ அல்லது சொல்ல வேண்டியதோ இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் செய்கிறீங்களோ அவங்களோட லேர்னிங் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்த வந்து நான் சொல்லிட்டு நான் இந்த நிகழ்ச்சியை நோக்கி போகிறேன். இப்போ ரிஃப்ளெக்ட் வித்தின் அப்படின்ற டாபிக், அதுதான் டாபிக். அதுக்கான விஷயத்துக்கு நம்ம கடைசியாக வருவோம். நான் எடுத்ததுமே உங்கள்கிட்ட ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய கடைசி தோல்வி என்ன? அது கொஞ்சம் டைப் பண்ண முடியுமா? லாஸ்ட்டாக இப்போ தான் சார், ரீசெண்டாக இதில் தான் சார் ஐ ஃபேஸ்ட் அ ஃபெயிலியர் அப்படின்னு கொஞ்சம் டைப் பண்ணலாம். இல்லை என்கிட்ட சொல்கிறது சொல்லலாம். ஐ ஃபேஸ்ட் அ ஃபெயிலியர் ரீசெண்ட்லி, எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, டுடே மார்னிங், ஜஸ்ட் வித்தின் அ வீக். இப்படி என்ன வேணா இருக்கலாம். சார், நான் கிருத்திகா, ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆகி 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்பவே நான் வந்துட்டு கரியர் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்துட்டு கரியர் ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்றப்போ என்னால திருப்பி ஐடிக்குள்ள போக முடியல. ஏன்னா வந்துட்டு ஸ்டில் என் பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணு, 1:30க்கு வீட்டுக்கு வந்துருவா. அவளை நான் டேக் கேர் பண்ணணும். அவளையும் நான் வந்துட்டு செக் 1க்கு அனுப்பிட்டு அப்புறம் நான் வந்துட்டு கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம்னா அப்ப எனக்கு 45 இயர்ஸ் ஆயிடும். இப்பவே இவ்வளவு கஷ்டமா இருக்கப்ப அப்ப ரொம்ப கஷ்டமாயிரும். சரி, ஓகே, டீச்சிங்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே குரூப் ஸ்கூல்ல தான் வந்துட்டு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், கிடைச்சிருச்சு. பட் ஸ்டில் என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே வந்து 8 o'clock போயிட்டு நான் 2 o'clock தான் வீட்டுக்கு வர முடியும். அப்ப குழந்தைய டேக் கேர் பண்ண முடியல. நான் ரொம்ப வந்துட்டு ட்ரை பண்ணேன், இந்த தடவை எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல ஏர்ன் பண்ணணும். அது நான் நிஜமாவே மணியை தான் சொல்றேன். மத்தபடி வீட்டுல ஓகே, ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவ், குழந்தைங்களும் ஓகே, எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் என்னால இன்னும் வேலைக்குன்னு நான் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் என்னால வந்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் முடியல, என்னால அதுக்கு போகவும் முடியல. யோசிச்சு பார்த்தா என்னால அங்கேயும் போய் நிம்மதியா இருக்க முடியாது. சோ நான் இப்ப ஃபேஸ் பண்ண லாஸ்ட் ஃபெயிலியர் அதுதான். உங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயமா நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது, ஹவுஸ் ஒய்ஃபா இருங்க, ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்க வேண்டாம். ஏன்னா நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி த்ரூ லாங்குவேஜ் வி லீக் வாட் த மைண்ட் வி ஹேவ், என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வச்சிருக்கோன்றத சொல்லிட்டே இருப்போம். நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் அப்படின்ற இடத்துலயே ஹவு மச் ஸ்ட்ரெஸ் யூ ஆர் அப்படின்றது இட் ஷோஸ் டைரக்ட்லி. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ கிருத்திகா தேவி மேடம் சொன்னப்போ நிறைய விஷயம் சொல்லி ஃபைனலா இதுதான் என்னோட ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த நிறைய விஷயம் பேசினாங்கல்ல,
அவங்க வந்து மேரீடு, குழந்தைங்க, இன்னும் எனக்கு 45 வயசாயிடும், நிறைய சொன்னாங்கல்ல. அது அந்த மாதிரி ஏன் பேசுறோம்? இப்போ நான் ஒரு ஃபெயிலியர் தானே கேட்டேன், ஏன் இவ்வளோ வந்துச்சு? யாராவது சொல்ல முடியுமா? என்ன ரீசன்? என்னோட ஃபெயிலியருக்கு நான் ரீசன் தேடிட்டு இருக்கேன். என்னோட ஃபெயிலியருக்கு நான் நான் வேற ரீசன் தேடுறேன். ஏதாவது ஒண்ண சொல்லி நான் சமாளிச்சு அதுல இருந்து அடுத்து நான் வரணும் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு. இப்போ ஃபெயிலியர்ல முதல்ல நாம ஃபேஸ் பண்ற விஷயம், இங்க நான் இப்போ ஒன்னொன்னா டைப் பண்றேன். டுவர்ட்ஸ் த எண்ட் நம்ம ரமபிரபா மேடம் இதை ஒரு போஸ்டரா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கவனிச்சுட்டே வந்தால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. எப்பவுமே நம்மோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஜஸ்டிஃபிகேஷன் தான். we justify surprisingly not to do things. ஆச்சரியம் தான், செய்யறதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதே இல்லை. நம்ம செய்ய முடிவு எடுத்ததும் இவ்வளவு பேசுறதே இல்லை. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபெயிலியர் சொல்லுங்க அப்படின்னா, அது என்னன்னா சார் எனக்கு என் குடும்பத்துல அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்னாலே we are going to speak what we are not going to do. அதான் ஹிடன் மெசேஜ். நம்மளை அறியாம நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, அது வந்து சார் எங்களால செய்ய முடியல அதனால அப்படின்ற இடத்துக்கு நாம நகர்ந்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ இங்க பாருங்க, ஐ திங்க் ஐ எம் ட்ரைங் டு டூ சம் டெக்னிக்கல் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் இயர்ஸ் குட் நாட் கம்ப்ளீட் அப்படின்றது. இப்போ நான் ஃபார் இயர்ஸ் நான் முயற்சி பண்றேன், என்னால் முடியல அப்படின்றது வந்து முடியல, அதோட நின்றுது. இதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வரல. ஆனா ரொம்ப நேச்சுரலா நம்ம கிட்ட வர்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், பேசிக் ரெஸ்பான்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ எப்போல்லாம் நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்களோ இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். நான் இப்போ உங்கள்கிட்ட அடுத்தது கேட்குறேன். ரீசெண்டா நீங்க இங்க இருக்கிற யாராவது எனக்கு ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும், டைப் பண்ணாலும் ஓகே. ரீசெண்டா நீங்க அச்சீவ் பண்ண சக்சஸ் என்ன? வணக்கம் சார். நான் ஜோதி. மேடம். எஸ். நான் இவ்வளோ நாள் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐடில. ஸோ ஐ வாஸ் டூயிங் சம்திங். இப்போ நான் வந்து ரீசெண்டா வந்து ரோல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ சேலஞ்சிங் ரோல், டோட்டலி இட்ஸ் அ நியூ ரோல், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை சம்திங் நியூ. ஸோ அது வந்து இப்போ நான் ரீசெண்டா சேஞ்ச் பண்ணேன். அதுதான் உங்களோட ரீசன்ட் சக்சஸ். ஓகே, நீங்க கவனிச்சிங்களா? நம்ம வந்து எப்பவுமே சக்சஸ் பத்தி பேசுறது அல்லது நம்ம ஜெயிச்சதை பத்தி பேசும் பொழுது அதை ஜஸ்டிஃபை பண்றது இல்லை, அதிகம் ஜஸ்டிஃபை பண்றது இல்லை, அல்லது ஜஸ்டிஃபையே பண்றது இல்லை. இப்போ நான் அதே ஜோதி மேடம்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மேடம், நீங்க வந்து வாட் மேட் யூ டு சேஞ்ச் திஸ் ரோல்? more like I want a change from what I was doing actually. கொஞ்சம் maybe threshold reach ஆயிருச்சு, இல்ல maybe I'm going, I want to go up one level than what I'm doing. அந்த மாதிரி அந்த இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ அவங்க சொன்னதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். இதை செய்யறதுக்கு தான் ஜெயிக்கிறப்ப நாம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஃபெயிலியரை ரீச் பண்ணும்போது அவங்களாவே பேசிடுறாங்க ஜஸ்டிஃபிகேஷன். ஜெயிக்கிறப்போ நாம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இன்டர்வியூ வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள் வருது. கவனிச்சு பாத்தீங்களா? ஏன் இன்டர்வியூ வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள் வருது? இன்டர்வியூ வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஏன் வருதுன்னா, நாம கேட்டு எடுக்கணும். ஏன் வை தே மேட் திஸ் சக்சஸ், ஏன் இதை செஞ்சாங்க, டாட்டான ஒரு கம்பெனி ஏன் உருவாச்சு. I think Redmi 9. One second. அவங்களுக்கு மியூட் பண்ணி உங்களை அன்மியூட் பண்ணீங்க. யா, கேக்குதா? ஓகே. ஸோ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட எப்பவுமே இன்டர்வியூ நடக்குது. என்ன இன்டர்வியூ அது? ஏன்னா அவங்க ஏன் ஜெயிச்சாங்கன்ற ஜஸ்டிஃபிகேஷனை நம்ம வாங்க விரும்புகிறோம். அதுதான் இன்டர்வியூஸ். ஃபெயிலியர் பீப்புளை நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஏன் கண்டுக்கிறது இல்லைன்னா, அவங்க போனாலே அவங்க ஜஸ்டிஃபிகேஷனை பேச ஆரம்பிச்சிருவாங்க.
நான் மட்டும் எனக்கு மட்டும் இது நடந்திருந்தா, எனக்கு மட்டும் மழை பெய்ஞ்சிருந்தா, எனக்கு மட்டும் வெயில் அடிச்சிருந்தா நான் இந்நேரம் ஜெயிச்சிருப்பேன் எல்லாம் பேசுவாங்க அவங்க. அதனால நம்ம அங்க பக்கத்திலேயே நிக்கிறது இல்லை. என்னைக்காவது நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் லாஸ்ட் பர்சன்ட்டை இன்டர்வியூ எடுக்கிறோமா? ஏன் எடுக்கிறது இல்லைன்னா நம்ம போய் கேட்க வேண்டியதில்லை, அவங்களாவே சொல்லிடுவாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள் மட்டும் கொஞ்சம் அமைதியாவே இருக்காங்க, அவங்கள போய் கேட்டு எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப ஸ்டெப் 1 ஜஸ்டிஃபிகேஷன். இப்ப நல்ல கவனிங்க, நான் சொல்ல போகிற பகுதிகள் அனைத்துக்கும் 2 சைடு இருக்கு. ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் வாட்? டு அச்சீவ் ஆர் நாட் டு அச்சீவ், டு டூ சம்திங் ஆர் நாட் டு டூ சம்திங். செய்யறதுக்கா செய்யாம இருக்கிறதுக்கா, ஜெயிக்கிறதுக்கா தோக்குறதுக்கா, என்ன உங்க லாங்குவேஜ்ல இன்னையில இருந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷன் வரப்போகுது? இப்ப நான் வந்து டெய்லி 10 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் போறேன். 10 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் போறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? சிம்பிள், ஹெல்த். எனக்கான ஹெல்த், அவ்வளவுதான் ஜஸ்டிஃபிகேஷன். இதுல ஏதாவது பேச வேண்டியிருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனா நான் போகலைன்னா என்ன பேசுவேன்? ரொம்ப முக்கியங்க, ஹெல்த் வேற. வெயிட் போட்டுக்கிட்டே போகுது, நானும் எவ்வளோ முயற்சி பண்றேன். நான் ஓடணும்னு நினைக்கும் போது தாங்க கெஸ்ட் வருவாங்க. எங்க இருந்து வருவாங்கன்னே தெரியாது. அப்பதான் ஃபோன் கால் வரும், அப்பதான் வந்து ஒரு நல்ல மூவி அப்பதான் வரும், அப்பதான் உட்காந்து பார்க்கலான்னு. எங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு தான் லீவ் போடுவாரு. இப்படி எதையாவது பேசிட்டே இருப்போம். அப்ப நாட் டு டூ ஆர் டு டூ ஜஸ்டிஃபிகேஷன். அப்ப டு டூல வந்து ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒரு லைன், 1 லைனர் 2 லைனர்ஸ் தான் இருக்கு, அதுக்கு மேல இல்லை. இந்த வருஷம் உங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆண்டர்பிரினர்கிட்ட கேட்டால் 10 crores அப்படின்றாரு. அதுக்கு மேலே அவர் எதுவும் பேசல. அதே இன்னொரு ஆண்டர்பிரினர்கிட்ட இந்த வருஷம் எப்படி சார் இருக்கு பிஸ்னஸ்னா, சார் ஒரு 5 கோடி பண்ணலான் இருந்தேன் சார், இப்போதைக்கு நான் வந்து போற போக பார்த்தா ஒரு 2 கோடி கூட பண்ண முடியாது. அது என்னன்னா சார், காம்படிஷன் நிறைய ஆரம்பிச்சிருச்சு சார் அப்படின்னு ஆரம்பிச்சு பேசுறாரு. ஒரு 15 நிமிஷம் பேசுறாரு. இப்போ இந்த 2 பேரை கவனிங்க. அந்த 10 crores அப்படின்னு சொன்னவருக்கு அவருக்கும் இதே ரீசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அவருக்கும் இதே காம்படிஷன் இல்லாத பிசினஸ் இருக்கா? சிச்சுவேஷன் மார்க்கெட் மாறாத பிசினஸ் இருக்கா? ஆனா அவரு நிச்சயமா இதை நோக்கி போகணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியரா இருக்காரு. அதாவது டு டூ சம்திங் ஹி ஹாஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன், டு நாட் டு டூ சம்திங் யூ ஹேவ் அ ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா ஃபெயிலியர். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் எடுத்து வைக்கிறது ஜஸ்டிஃபிகேஷன். உங்க லாங்குவேஜ்ல உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்கல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல, அது மாதிரி உங்க லாங்குவேஜ்ல ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா? இருக்கு சார். இருக்குன்னா எதுக்கு இருக்கு? செய்யறதுக்கு இருக்கா, செய்யாததுக்கு இருக்கா, செய்ய முடியாததுக்கு இருக்கா, இல்ல செய்யவே மாட்டேன்றதுக்கு இருக்கா? ப்ரோக்ராஸ்டினேஷன்லாம் தானே. அது சார் தள்ளி போடுறேன் சார் அப்படின்னா அது நாளைக்கு என்ன சார் சொல்லுவேன்? நாளைக்கு தள்ளி போடுவேன் சார். அப்புறம் சார் தள்ளி போடுவேன் சார். அப்புறம் எப்போ சார் செய்வீங்க? இல்லை சார் நான் செய்யணும் தான் சார் நினைக்கிறேன், ஆனால் தள்ளி போட்டுட்டு இருக்கேன் சார். ஸோ இன்டைரக்டா என்ன மீனிங்னா நான் செய்ய மாட்டேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்றது தான். ஸோ அப்போ எதற்கான ஜஸ்டிஃபிகேஷனை நம்ம வச்சிருக்கோம்? டு டூவா நாட் டு டூவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் வந்து 1 2 3 4ன்னு 10 பாயிண்ட்ஸ் வரை போக போறோம். இது எல்லாவற்றையும் நீங்க ரிஃப்ளெக்ட் செய்ய ஆரம்பித்தால், இப்ப இங்க உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? இப்ப இங்க ஏதோ ஒரு காரணங்கள்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல, செய்ய முடியுது செய்ய முடியல என்னமோ இருக்கீங்கல்ல, அப்படி இருக்க முடியாது. நகர ஆரம்பிச்சிருவீங்க. அநேகமா வேற மாதிரி சொல்லணும்னா பேச்சு குறையும், ஆக்ஷன் கூடிரும். லெட்ஸ் see how it works. So step 1 ஜஸ்டிஃபிகேஷன். உங்க பேச்சுல ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா? இருக்கு சார். இருந்தா அது டு டூவா நாட் டு டூவா? இப்போ ஜஸ்டிஃபிகேஷனை தொடர்ந்து நம்ம கிட்ட வரக்கூடிய அடுத்த ஒரு கேரக்டர், நம்ம லாங்குவேஜ்ல இது வருதுன்னாலே நம்ம அடுத்து ஏதோ என்னமோ அப்படின்றத கவனத்தை யோசிக்கலாம். காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா என்ன? உங்க எல்லாத்த விட எனக்கு அதிகம் தெரியும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா என்ன? ஐயோ அவங்களுக்குலாம் நிறைய தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுதான். இப்போ நான் என்ன சொன்னேன்? டு டூ ஆர் நாட் டு டூ. உங்க எல்லோரையும் விட நான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு பேரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல டு டூ சம்திங். புரியுதா புரியலையா? உங்க எல்லாரையும் விட நான் பெஸ்டா பெர்ஃபார்ம், யார் வேணா இருக்கட்டும், என்ன காம்படிட்டர் இருக்கட்டும், உங்க எல்லோரையும் விட நான் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண போறேன்.
அப்படின்னு நீங்க சொல்றது இருக்கு இல்லையா, இது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். ஆனா டு டூ சம்திங், ரத்தன் டாட்டாட்டையோ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி கிட்டேயோ இல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நீங்க பார்த்து வியக்கிற ஒரு இண்டிவிஜுவல்கிட்டயோ இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கும், இருக்கும். ஆனா வேறு விதமா இருக்கும். எப்படி இருக்கும்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டு டூ சம்திங். அதாவது இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்ப ஜோதி மேடம் எந்த ஊர்? சிங்கப்பூர் சார். இப்ப நான் சிங்கப்பூர்ல என்னுடைய ஃபீல்டு, ப்ரொஃபஷன் அல்லது பிஸ்னஸ் என்னவா வேணா இருக்கட்டும், எடுத்திருக்கிறதுல சிங்கப்பூர்லயே நம்பர் ஒன்னா நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, நம்பர் ஒன்னா நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, தட் இஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டு டூ சம்திங். தட்ஸ் ஃபைன், தட்ஸ் டிக், தட்ஸ் குட். அப்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டு டூ சம்திங், சார் இன்ஃபீரியர்னாலே தப்பா தானே சார் சொன்னாங்க? கிடையாது சார். சிங்கப்பூர் என்னை விட பெரிய ஆளுங்கெல்லாம் என்னென்னவோ செய்யறாங்க சார், நான் தான் சார் இப்படி இருக்கேன், நான் எதையாவது செஞ்சாகணும் சார் அப்படின்றதும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். ஆனா டு டூ சம்திங். புரியுதா புரியலையா? என்னை விட என்னென்னமோ பண்றாங்க சார், நம்மளாம் என்ன சார் ஒண்ணுமே கிடையாது சார், நம்ம ஒரு 1 crore டர்னோவர் பண்ணிட்டு என்னென்னமோ பேசணும் சார், அவன் 100 கோடி 150 கோடி பண்ணிட்டு இருக்கான் சார். இதுவும் இன்ஃபீரியாரிட்டி தான். ஆனா டு டூ சம்திங். இப்ப இதனுடைய நெகட்டிவ் சைடு சொல்றேன். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டு நாட் டு டூ சம்திங் என்னது? நம்ம ரொம்ப நாளா பிசினஸ்ல இருக்கோம் சார், நம்மளை தாண்டி ஒன்றும் பெருசா நடந்துடாது சார், நமக்கு அந்த அனுபவம்லாம் நிறைய இருக்கு, அதனால ஒன்றும் பெரிய இதெல்லாம் நம்மளை பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுங்களேன். அப்படின்றது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டு நாட் டு டூ சம்திங். இதுதான் உங்களை கொள்ளும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற இடம். அப்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டு நாட் டு டூ சம்திங் என்னது? சார் எனக்குலாம் இது வரவே வராது சார், எனக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு அது வரவே இல்லை சார், நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார் அப்படின்னு நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளுதல். யூ ஆர் ஆக்சுவலி கேப்பபிள் ஆஃப் 50, பட் யூ அசியூம் யுவர் செல்ஃப் 20. யூ ஆர் ஆக்சுவலி கேப்பபிள் ஆஃப் 50, யூ ஆர் அசியூமிங் யுவர் செல்ஃப் 95. இந்த ரெண்டுமே தப்பு. வேற அந்த பக்கம் பார்த்தா நான் 50ல இருக்கேன் சார், 95க்கு வந்து ஆகணும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டு டூ சம்திங். சார் அவன் 95ல இருக்கான், நான் 20ல இருக்கேன் சார், இன்னும் 75 நான் போயே ஆகணும். திஸ் இஸ் டு டூ சம்திங். ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் உங்க பேச்சுல இருக்கா? இருக்கு சார். அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா என்னமோ ஒன்று இருக்கு சார். அது டு டூ சம்திங்கா டு நாட் டு டூ சம்திங்கா? செய்யறதுக்கா செய்யாம இருக்கிறதுக்கா? இங்க கலாவதி வெங்கடேசன் ஒருத்தங்களை பார்க்க, அவங்களோட ஏஜுக்கு அவங்க வந்து தினசரி வாக்கிங்கிறது வந்து சின்சியரா செய்யறாங்க. இப்ப அவங்க வந்து டு நாட் டு டூ சம்திங் ஒன்று எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? சார் என் ஏஜ்ல சார் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படின்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடுத்த 2 மாசம் 3 மாசம் பெர்ஃபார்மன்ஸ் 0. சிங்கிள் லைன் ஸ்டாப்ஸ் எவ்ரி திங். ஆனா என்னால முடிஞ்சதை நிச்சயமா பண்ணிடுவேன் சார், உட்கார மாட்டேன் சார் அப்படின்றாங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டு டூ சம்திங்க்கு போயிடுது. என் வயசுல இருக்கிறவங்க மாதிரி நான் உட்காரலாம் மாட்டேன் சார், நான் நிச்சயமா எடுத்துருவேன் சார், ஒரு 4 ஸ்டெப்பாவது போயிடுவேன் சார். இப்போ அது கரெக்ட். அப்ப ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? ஜஸ்டிபிகேஷன். ஜஸ்டிபிகேஷனுக்கு அடுத்ததா நம்ம பேச்சுல இருக்கிற ஒரு பாயிண்ட் என்ன? காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்னவா இருக்கு? டு டூ சம்திங்கா டு நாட் டு டூ சம்திங்கா? ரைட். இப்போ மெதுவா 3வது பாயிண்ட்டுக்கு போவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், நம்ம எல்லாரும் ரொம்ப ரசிக்கிற விரும்புற பாயிண்ட். என்னது இது? கொஸ்டினிங் அதர்ஸ். மற்றவங்களை கேள்வி கேட்கறதுனா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி, அகெயின் டு டூவா நாட் டு டூவா ரெண்டையும் பார்ப்போம். எப்பவுமே சார் உங்க பேச்சுல மற்றவர்களை கேள்வி கேட்கறது இருக்கா? இருக்கு. இருக்குன்னா எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? ஒரு விஷயத்த செய்யாம இருக்கிறதுக்கா செய்யறதுக்கா? செய்யறதுக்குன்னா எப்படி கேள்வி கேட்பீங்க? இந்த விஷயத்த உங்களால எப்படி செய்ய முடிஞ்சது? அது எப்படி உங்களால மட்டும் முடியுது? உங்களுக்கும் தானே ஃபேமிலி இருக்கு, உங்களுக்கும் தானே கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனா நீங்க செய்றீங்களே, எப்படி இது உங்களால முடியுது? இது கொஸ்டினிங் அதர்ஸ். எதுக்கு? டு டூ சம்திங்.
ஆனா டு நாட் டு டூ சம்திங் இருக்குல்ல, உங்களால முடியுங்க. அது தெரில, உங்களால எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரில. எங்க வீட்ல எல்லாம் முடியலைங்க. ஜஸ்டிஃபிகேஷன்ல ஆரம்பிச்சு மெதுவா காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்போம். நான் வந்து நானும் வாக்கிங் போலான்னு தான் நினைக்கிறேன். அது தெரியலைங்க, என்னால முடியல. நீங்க எப்படிதான் பண்றீங்கன்னே தெரியல எனக்கு. ஆனா என்னால முடியல. இது கேள்வியா அது? இது என்ன மாதிரியான கேள்வி தெரியுமா? நான் கேள்வி கேட்டிருக்கேன், தயவு செஞ்சு பதில் சொல்லிடாத, நான் நடந்துருவேன். நான் நடக்கக்கூடாதுன்றதுக்காக உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், பதிலே வேண்டாம், அப்படியான கேள்வி. அப்ப கொஸ்டனிங் அதர்ஸ் வந்து இனிமே இன்னையில இருந்து, இப்ப இந்த செஷன் அட்டன் பண்றதுல இருந்து நீங்க இன்னொருத்தங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா டு டூ சம்திங்கா நாட் டு டூ சம்திங்கா, அதுக்குதான் அப்படின்றத முதல்ல கிளாரிட்டிக்கு வந்துருங்க. நீங்க கேட்கிற கேள்வி மூலியமா இப்ப இந்த இந்த செஷன் முடிஞ்சதும் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் இருக்கா? நீங்க கேட்கும் போதே தெரிஞ்சிடும் இது டு டூ சம்திங்கா நாட் டு டூ சம்திங்கா என்ன கேட்கறதுன்றது தெரிஞ்சிடும், அங்கேயே தெரிஞ்சிடும். பார்ப்போம் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு பார்ப்போம். ஃபைன், இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். நான் இப்படி ஒவ்வொரு பாயிண்டா போறது உங்களுக்கு புரியறதா? இல்லை நான் ரொம்ப ஸ்பீடா போறேன்னா? கரெக்டா தமிழ் ஓகேவா? யா, ஃபைன், ஓகே. பொதுவா ஜஸ்டிஃபிகேஷனுக்கு அடுத்து காம்ப்ளெக்ஸ் வரும், காம்ப்ளெக்ஸ்க்கு அடுத்து கொஸ்டினிங் அதர்ஸ் வரும், அதுக்கு அடுத்து நம்ம கிட்ட வர்ற ஒரு விஷயம் கன்ஃபியூஷன். எல்லாம் ஓகே சார், ஒரே குழப்பமா இருக்கு சார், நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன் சார், என்ன செய்யறதுன்னு தான் சார் தெரியல. அகெயின் கன்ஃபியூஷன் பிராக்கெட்ல டு டூ சம்திங்கா டு நாட் டு டூ சம்திங்கா? சார் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சார், எதை செய்ய போறதுன்றதுல தான் குழப்பம் இருக்கு. இது வந்து டு டூ சம்திங், இந்த குழப்பம் வேணும். இந்த கன்ஃபியூஷன் gives you lot of choices. நிறைய சாய்ஸ் கிடைக்கிறதுக்கு பேர் கன்ஃபியூஷன் இல்லை, நிறைய சாய்ஸ் இருக்கு, நீங்க எதை செலக்ட் பண்ணணும், டெசிஷன் மேக்கிங் பெண்டிங்ல இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இந்த கன்ஃபியூஷனுக்கு என்ன? டு டூ. ஆனா டு நாட் டு டூ ஒரு கன்ஃபியூஷன். சார் செய்யலான்னு பார்த்தேன் சார், நாம இதை நினைச்சேன் சார், உடனே அவங்க அதை சொன்னாங்களா, இவங்க எது சொன்னாங்களா, இவங்க எது சொன்னாங்களா, அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஒரே குழப்பமா இருந்தது, விட்டுட்டேன். இது வருதா இல்லையா பேச்சுல? அதை வேற நம்ம வித்தியாசமா வேற சொல்லுவோம். நானே என்னைக்காவது தான் சார் செய்யலான்னு போறேன், அந்த நேரத்துல 4 பேர் 4 விதமா சொன்னாங்க, பேசாம வந்து உட்காந்துட்டேன் சார். அப்ப கன்ஃபியூஷன் ஃபார் வாட்? டு நாட் டு டூ சம்திங், செய்யாம இருக்கிறதுக்கு. இப்ப உங்கள்கிட்ட குழப்பம் இருக்கிறது, உங்களுக்குள்ள குழப்பம் எதுலையோ ஏதோ ஒரு விஷயம், நான் பாருங்க விஷயம் என்னன்னே பேசாம திங்கிங் பேட்டர்ன்ஸ்ல மட்டுமே பேசிட்டு வரேன். அதாவது உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு குழப்பம் இருக்கு, நான் நிறைய சாம்பிள்ஸ் எடுக்க முடியும். சார் நாங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு நினைக்கிறோம், குழப்பமா இருக்கு. இப்ப டு டூ சம்திங்கா டு நாட் டு டூவா? இப்ப வாழக்கூடாதுன்றதுக்கு குழப்பமா இருக்கா, வாழணுன்றதுக்கு குழப்பமா இருக்கா? அப்படின்னா கிளாரிட்டி வந்துருது. இல்ல வாழணுன்றது தான் சார், அதுல இவ்வளோ சாய்ஸ், அப்போ ஓகே, அதுல சாய்ஸஸ் இவ்வளோ இல்லை, என்னவோ அதை பார்த்துக்கலாம். இல்ல சார் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்ன குழப்பம்? அப்ப கன்ஃபியூஷன் வந்து தப்பு இல்லை. நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு. குழப்பமா இருந்தாலே அதை நெகட்டிவ் டோன்ல பேசு. பொதுவாகவே இங்க நான் எழுதுற விஷயங்களை நெகட்டிவ் டோன்ல பேசுறது நம்ம இயல்பா இருக்கு. ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிடுறோம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுறோம். இப்போ நம்ம வந்து பொண்ணுகிட்ட பேசுறோம், பையன்கிட்ட பேசுறோம், ஏதோ ஒன்று சொல்றோம், அவங்க செய்யாததுக்கு ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னா குட் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து டு டூவா நாட் டு டூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா உடஞ்சிரும் ஜஸ்டிஃபிகேஷன். பேரண்டிங்ல குழந்தைங்கள்ட்ட பேசும்போது ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னேன், நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இந்த ஜஸ்டிஃபிகேஷனை நான் வாங்குறதுனால டு டூவா நாட் டு டூவா அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன் இப்ப பறந்துடும். அதாவது நாட் டு டூன்னு இருந்தா உடஞ்சிடும். ஸோ 4th பாயிண்ட் வந்து கன்ஃபியூஷன் இஸ் பியூட்டிஃபுல் இஃப் இட் இஸ் அபவுட் டு டூ சம்திங். அப்போ மோர் சாய்ஸஸ் இருக்கு, அதானே கன்ஃபியூஷன். ஒன்னு இருந்ததுன்னா நோ கன்ஃபியூஷன், 5-6 சாய்ஸ் இருக்கு, எதை எடுத்து செய்யறதுன்னு தெரியல. குட் சார், நிறைய இருக்கு சார், குழப்பமா இருந்தது சார், போய் படுத்துட்டேன் சார். இது டு நாட் டு டூ சம்திங். டயட்டுக்கு சாய்ஸா இல்லை, எவ்வளோ சாய்ஸ் இருக்கு. கீர்த்தி மேடம் கேட்டால் ஒரு புக்கு போடுவாங்க, 300 சாய்ஸஸ் அப்படின்னு போடுவாங்க. அப்போ 300 சாய்ஸ்ல எந்த சாய்ஸ் எடுக்கிறது
அது எல்லாம் பார்த்தேன் சார், ஒரே இதாக இருந்தது. அப்புறம் நான் ரெகுலராக சாம்பார் சாதம் சாப்பிட்டு ரசம் சாதம் சாப்பிட்டு படுத்துட்டேன் சார். அப்படின்னா இது நாட் டு டூ சம்திங் இந்த கன்ஃபியூஷன் சார். எல்லா சாய்ஸும் பார்த்தேன் சார். ஒவ்வொரு மாசமும் 2 சாய்ஸா ட்ரை பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். திஸ் இஸ் டு டூ சம்திங். கன்ஃபியூஷன் டு டூ சம்திங். ரைட், நெக்ஸ்ட்டுக்கு போவோம். எப்பவுமே இந்த 3வது பாயிண்ட்டை கவனிச்சிங்களா? அதர்ஸ், கொஸ்டினிங் அதர்ஸ்னு போட்டேன். இப்ப கன்ஃபியூஷன் வந்ததுக்கு பிறகு நம்ம கிட்ட ஒரு இயல்பா ஒரு பேட்டர்ன் வரும், செல்ஃப் கொஸ்டினிங். இங்கதான் உங்களுடைய சக்சஸ்னுடைய ஆரம்ப புள்ளி வருது. இதுவரை எல்லாம் வெளியில ஓடிட்டு இருந்துச்சு. இப்பதான் முதல் முறையா உங்களை நீங்க கேள்வி கேட்கறது வரும். அதாவது உங்களுக்குள்ள ரெஃப்ளெக்ஷன், இந்த ஆரிஜின் பாயிண்ட் தான். உங்களை நீங்க கேள்வி கேட்பீங்க. என்ன கேட்பீங்க? நான் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம் தான் ஆரம்பிச்சேன், அப்புறம் முடியாம போயிடுச்சு. ஏன் இப்படி முடியாம போகுது? நான் ஒவ்வொரு தடவையும் ஆரம்பிக்கிறேன், ஏன் அப்படி என்னால முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கல்ல. இந்த செல்ஃப் கொஸ்டினிங். இந்த செல்ஃப் கொஸ்டினிங்லயும் 2 இருக்கு, டு டூ ஆர் நாட் டு டூ. செல்ஃப் கொஸ்டினிங் டு டூ சொல்றேன். என்னால ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆகி போகுது. இப்ப நான் அடுத்த தடவை எப்படி ஸ்டார்ட் பண்ணா இதை வந்து என்னால முடிக்க முடியும் அப்படின்றது செல்ஃப் கொஸ்டினிங்ல டு டூ. ஆனா இதே செல்ஃப் கொஸ்டினிங்ல டு நாட் டு டூ சொல்றேன் பாருங்க. என்ன மாதிரி பண்ணாலும் முடியலையே, எப்படி பண்ணணும்னே தெரியலையே, இதை யார் சொல்லுவான்னு புரியல. யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. உங்க பிரச்சனையை பார்க்கறதுக்கெல்லாம் யாருக்கும் டைம் இல்லை. உங்க பிரச்சனையை நீங்க தான் பார்க்கணும். உங்க பிரச்சனையை ஒருத்தவங்க வந்து பார்ப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் இன் லைஃப் அங்கதான் வரும். அப்போ செல்ஃப் கொஸ்டினிங்ல உங்களை நீங்க கேள்வி கேட்கறதுன்றது டு டூ சம்திங்கா இருக்கணும். இப்போ காலையில நான் எப்படி சீக்கிரம் எழுந்திருக்கிறது? கரெக்டா? டு டூ சம்திங். அது எழுந்திருக்கலாம்னு பாக்குறேன் சார். எல்லாரும் இப்படி இருக்காங்க சார். இவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். இவங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் படுத்தா தானே சார் நான் படுக்க முடியும். அப்படின்னா யாரும் சொல்லுவா? நீங்க சீக்கிரம் தூங்கி நீங்க சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு யாரோ வந்து உங்க வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ்ட ஏன் சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணணும். கல்யாணம் பண்ணும்போது மட்டும் நீங்க பண்ணுவீங்க, உங்களுக்கு பிரச்சனைனா மட்டும் மத்தவங்க வந்து பேசுவாங்களா? நோ. யுவர், நீங்க தானே அந்த லோடை இழுக்கிறதுன்னு நீங்க தானே முடிவு பண்ணீங்க. இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப செல்ஃப் கொஸ்டினிங்ல டு நாட் டு டூ பேசும்போது அகெயின் வி ஃபைண்ட் ரீசன்ஸ் டு பிகம் அ ஃபெயிலியர். எல்லாரும் நான் சொல்றத மனசுக்குள்ள ஒரு தடவை சொல்லி பாருங்க. முடிஞ்சா மியூட் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு தடவை சத்தமா சொன்னீங்கன்னா காலத்துக்கு மறக்காது. கான்ஷியஸ் ஃபூலிஷ்னஸ் சொல்லுங்க. போதும். கான்ஷியஸ் ஃபூலிஷ்னஸ்னாலே முட்டாள்தனம். அதுல என்ன சார் கான்ஷியஸ்னா? ரொம்ப நினைவோட முட்டாள்தனமா இருக்கிறது. அன்கான்ஷியஸ் ஃபூலிஷ்னஸ் இல்ல சார், ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டேன் சார் விடுங்க சார், அப்படி இல்லை. ஒரு விஷயத்த செய்யாம இருக்கிறதுக்காகவே கான்ஷியஸா நினைவு பூர்வமா முட்டாள்தனமா இருக்கிறது. அப்படின்னா சார் காலையில எழுந்திருக்க கூடாதுன்றதுக்காகவே கேள்விகளை கேட்டுக்கிறது. நீங்க, நான் வந்து இந்த வயதானவங்க ஒருத்தங்க இருக்காங்க எங்க வீட்டுல, அவங்கள பார்க்கணும். இப்ப சொல்லுங்க பார்ப்போம், காலையில எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னா நானா இருந்தா என்ன சொல்லுவேன்னா, இல்ல முடியாது உங்களால, படுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த கேள்வியோட இன்டைரக்ட் மீனிங் என்ன? நான் எந்திரிக்க முடியாதுன்றத ஒத்துக்கோ. நாட் டு டூ சம்திங்க்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னையே கேட்டுக்கிறேன். அவங்க வேற இருக்காங்க, எப்படி எந்திரிக்கிறது? இவங்க வேற இருக்காங்க, எப்படி போறது? படிக்கலான்னு பாக்குறேன், குழந்தைங்க 2 குழந்தை இருக்கு, எல்லாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் லேடிஸ்க்கு மட்டும், இங்க நிறைய லேடிஸ் இருக்கிறதுனால சொல்றேன். ஜென்ஸுக்கு ஐ திங்க் தே ஹேவ் அ சாய்ஸ். லேடிஸ்க்கு சொல்லிடுறேன், ஐ திங்க் யூ மே இந்த வரியை வந்து திரும்ப திரும்ப கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி யோசிச்சிங்கன்னா உண்டு. உங்க குடும்பத்துல மற்றவர்கள் எழுவதற்கு முன் நீங்கள் எழுந்து சேவ் பண்ற 1 மணி நேரம் தான் உங்க ஃபியூச்சருக்கான நேரம். வேற ஆப்ஷனே கிடையாது. சின்னது எந்திரிச்சதுன்னா முதல்ல அம்மா பால்னு வந்து நிற்கும். பெருசு எந்திரிச்சதுன்னா டீ காஃபின்னு வந்து நிற்கும். இன்னொன்று பெருசு இருக்கு, பெரிய குழந்தை, சுடுதண்ணி கூட வைக்காது. அது எந்திரிச்சதுன்னா அது
அவர் அவர் உங்களுக்கே உண்டான மரியாதையோட கூப்பிடுவார் உங்களை. அப்ப மற்றவர்கள் எழுவதற்கு முன் நீங்கள் எழுகிற 1 மணி நேரம், அரை மணி நேரம், 45 மினிட்ஸ் என்னவோ தான் உங்களுக்கான நேரம். அதுல தான் நீங்க உங்க ஃபியூச்சரை ஸ்டார்ட் பண்ணியாங்க. அல்லது மற்றவர்கள் எல்லாம் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னமோ ஒரு நேரம் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கான நேரம். நம்ம அந்த நேரம் தான் சீரியல் பார்ப்போம், டிவி பார்ப்போம், இல்லை தூங்குவோம், இல்லை என்னமோ பண்ணுவோம், தெரியல எனக்கு. when no one is there, that's your time. ஆனா நம்ம என்ன, நமக்கு என்ன ஆயிடுது, when no one is there, the first basic expectation is rest. ஆனா நான் வாழ்க்கையில முன்னேறணும் சார், புதுசா பண்ணணும் சார், அது சார், இது சார் எல்லாம் பேசிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு சொல்லுவோம், தெரியல சார், நானும் 10 வருஷமா பேசிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எப்படி நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அப்ப செல்ஃப், இப்ப நான் பேசின இவ்வளவு வார்த்தைகள் ஏன் பேசுறேன்னா, நாளையில இருந்து உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்கும்போது எனக்கான நேரம் இது, அதுல தானே நான் இதை செஞ்சாகணும். அப்ப எனக்கான நேரத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் செல்ஃப் கொஸ்டின்ல டு டூ சம்திங். மேடம் சொன்னாங்கல்ல, கிருத்திகா தேவியா, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு சார் நேரம், ஏதோ சொன்னாங்க இல்லையா? அப்ப எனக்கான நேரத்தை படிக்கிறதுக்கு மேற்கொண்டு நான் எப்படி எப்படி எடுக்கிறது? இந்த 24 ஹவர்ஸ் தானே, நோ அதர் சாய்ஸ். வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கா? இருந்தா நல்லதுதான். ஜோதி மேடமுக்கும் சரண்யா மேடமுக்கும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்கு மட்டும் ஒரு 26 போட்டு கொடுக்க சொல்லுங்க சார் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். அந்த 2 மணி நேரத்தில் நாம என்ன நினைக்கிறோமோ செஞ்சுட்டு போயிடலாம். 24 ஒன்லி. அதுலயும் ஃபேமிலியா, கமிட்மெண்ட்டா, கேட்கவே வேண்டாம். இங்க அங்கன்னு ஒரு 1/2 hour 1 hour இப்படிதான். அப்ப எல்லாருக்கும் இப்படிதானே, whoever doing it, அவங்களுக்கும் இதே தான். நம்ம நினைக்கலாம், இங்க இருந்து நினைக்கலாம், அவங்களுக்குலாம் அசிஸ்டன்ட் இருக்காங்க சார், அவங்களுக்குலாம் ஒரு வசதி இருக்கு சார். கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல. அந்த கம்ஃபர்ட்டுக்கான ரிஸ்க் அவங்க ஃபேஸ் பண்ணும். இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் வி திங்க். ஓகே, செல்ஃப் கொஸ்டினிங்ல டு டூ சம்திங்கா, டு நாட் டு டூ சம்திங்கா, இதுதான் அடுத்த பாயிண்ட். இப்போ செல்ஃப் கொஸ்டினிங் வந்துருச்சு இல்லையா, அதனால இனிமே நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு போய் ஆகணும். ஸோ இப்போ உங்களுக்கு வரப்போகிற அடுத்த பாயிண்ட் ஸோ பாயிண்ட் நம்பர் 6, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹவு டு டூ சம்திங். ஒன்று செய்யறதுக்கு அதை எப்படி செய்யணும், எப்படி நான் நேரத்தை கண்டுபிடிக்கணும், எப்படி என்னை தயார்படுத்திக்கணும், எப்படி என்ன அப்படின்ற அந்த எப்படின்ற கேள்வியை டு டூ சம்திங்க்கு கேட்குறோமா, அல்லது டு நாட் டு டூ சம்திங்? சில பேர்கிட்ட பேசும்போது கவனிச்சிருக்கீங்களா சார், அவருக்கு காலையில் அவர் போகிறதுக்கு 8:30 9 ஆயிரும். இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. 11 மணிக்கு மேலே மாமியார் சம்மந்தமா, மாமனார் சம்மந்தமா எல்லாம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அப்புறமா சமையல், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட், எனக்கு அதுக்குள்ளே குழந்தைங்க வந்துடும். அப்புறம் திரும்பவும் அவங்கள பார்க்க எல்லாம் முடிக்கிறதுக்கு நைட் ஆயிடுது. எப்படி இதில் நான் செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு இன்டைரக்ட் மீனிங் என்ன? சரி, இன்டைரக்ட் வேணாம், டைரக்டாவே மீனிங் என்ன? நான் செய்ய போறது இல்லை, நீங்க இப்ப நீங்களும் பார்க்க போறது இல்லை, நம்ம 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறோம்ன்றது. அப்ப ஹவ் நாட் டு டூ சம்திங்க்கு நீங்க கேட்டுட்டே இருக்கலாம், உலகம் முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அண்ட் ஆர்டினரி பீப்புள், இதே ஹவ் அவங்க டு டூ சம்திங்க்கு யூஸ் பண்றாங்க. உங்கள நிறைய பேர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது ஒருத்தங்க எனக்கு பதில் சொல்லுங்க. கடைசியா நீங்க கேட்ட சாம்பியனோட ஸ்பீச் யாருடையது, எப்போ? எனி ஃபீல்டு சாம்பியன் யாரு, எப்போ? மொத்த டீமும் சைலண்ட் ஆயிப்போச்சு. நான் தைரோ கேர் வேலுமணி அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். அவரோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் எப்பயுமே நீங்க சொல்ற மாதிரி எப்படி ஒன்று விஷயத்த பண்ணலாம் யோசிச்சுட்டே இருக்கிறத தவிர அப்படின்ற மாதிரி தான் பேசுவாரு.
ஸோ அதை டெய்லி நான் ஏதாவது ஒரு இது வந்து அவரோடது பார்ப்பேன். வேற யாராவது ஒருத்தங்க? சார் நான் வந்து பர்வீன் சுல்தானா இன்னைக்கு ஈவினிங் கேட்டேன். வெரி குட். நான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட ரீசெண்ட் டேஸ்ல பாத்துட்டு இருக்கேங்க சார். ராமராஜ் சார் அவரா? நோ, மாதம்பட்டி ரங்கராஜ். குக் பண்ணுவாரு. எஸ் சரி. ராமராஜ் டைப் பண்ணிருக்கீங்க, ரங்கராஜ். ஓகே. எஸ். ஸோ ஃபைன். இப்போ நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன், ஹவுக்கான டு டூக்கான ஒரு ஒரு நோ ஹவு உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு வழி என்னது, யுவர் டே ஷுட் ஸ்டார்ட் ஆர் எண்ட் வித் அ சாம்பியன். எண்டு முடியாது, எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கு. அப்ப ஸ்டார்டிங் தான். ஸ்டார்ட் அ டே வித் அ சாம்பியன். காதுல ஹெட்ஃபோனை போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மேல் ஃபீமேல் சாம்பியன் யாரோ ஒருத்தங்களோட ஸ்டாக் 10 நிமிஷம், 5 நிமிஷம், 7 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 1 hour என்ன முடியுமோ கேளு. ஏன் சார் இது கேட்டா என்ன சார் ஆகும்? 6th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன், ஹவு. சாம்பியன் மட்டும்தான் ஹவு பேசிட்டே இருப்பார். இதை நீங்க எப்படி செய்ய முடியும்னா அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பார். அல்லது நான் எப்படி இதை செஞ்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஆனா இவானோவிச் யார் இவங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஆனா இவானோவிச். போங்க சார். டென்னிஸ் பிளேயர். டென்னிஸ் பிளேயர். வெரி குட். ஸோ செக்கோஸ்லோவேக்கியா ஒரு காலத்துல வேர்ல்டு நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர். இவங்களோட ஒரு ஒரு ஆடியோ வந்து நான் கேட்டேன். ஐ வாஸ் டேக்கன் பேக். ஏன்னா இந்த மேடம் வந்து இருக்கிற நாடு வந்து 9 மாதம் பனி நிறைந்திருக்கிற நாடு. விளையாடுறது டென்னிஸ். முழுக்க முழுக்க பனி நிறைந்திருக்கிற ஒரு நாட்டுல இண்டோர் ஸ்டேடியத்துல போய் பணம் கட்டி விளையாட முடியாத ஒரு பெண்மணி எப்படி நம்பர் 1 வந்தாங்க? ஹவு வந்துருச்சா? வந்துருச்சா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே வார்த்தை சொல்லுவோம் இல்ல? யார் யாரோ இருக்கீங்களே, சரண்யா மேடம், ராஜீவ் வினோத், சர்வேஷ் முருகன், ஜோதி, கிருத்திகா தேவி, ராதிகா மேடம் எல்லாம் இருக்கிறீங்க இல்லையா? நம்ம ஒரே ஒரு வார்த்தை, சார் 9 மாசம் சார், ஃபுல்லா பனி சார், ஃப்ரோசன் சார், நான் டென்னிஸ் சூஸ் பண்ணதே தப்பு சார், நான் போனா போதுன்னு விளையாடுறேன் சார், எங்க கண்ட்ரி தானே சார் என்னை வந்து ப்ரொமோட் பண்ணணும், இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். இந்த மேடம்க்கு இதே பிரச்சனை தான். ஆனா காசு இல்லை. ரொம்ப பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது. முதல்ல செக்கோஸ்லோவேக்கியன்ற நாடே ஒரு ரொம்ப பெரிய நாடெல்லாம் கிடையாது, சாதாரண நாடு. அப்ப இந்த மேடம் என்ன பண்றாங்கன்னா ஹவ்வை யோசிக்கிறாங்க. எப்படி ஹவு டு டூ சம்திங். கவனிங்க, ஹவு நாட் டு டூ சம்திங் என்ன சார், 9 மாசம் பனி பெய்யும் சார், அங்க எப்படி சார் பண்ண முடியும்? இது எப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஒருத்தர் எப்படி சார் டென்னிஸ் ஆட முடியும்னு கேட்குற மாதிரி இது. இப்ப இந்த மேடம் என்ன பண்ணாங்கன்னா, ரைட்டு, இந்த 9 மாதம் ஃபுல்லா பனி பெய்யும் போது நமக்கு விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் வேணும். எந்த ஸ்பேஸ் வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சப்ப, இந்த ஸ்பேஸை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படியாவது எப்படியாவது எப்படி எப்படி எப்படியாவது. அப்ப அவங்களுக்கு மனசுல வந்தது, ஆமா இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ போய் பார்த்தா ஸ்விம்மிங் பூல்லாம் சும்மா கிடக்கு. 9 மாசத்துக்கு அங்க வேலை இல்லை, 3 மாசம் தான் அங்க மெம்பர்ஷிப்பே, 3 மாசம் தான். இந்த மேடம் டென்னிஸ் ஸ்விம்மிங் பூல்ல ட்ரை பண்ணாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஸ்விம்மிங் பூலோட சைஸ் வந்து டென்னிஸ் கோர்ட்டோட சைஸை விட சின்னது. அதனால அதுல பிராக்டிஸ் பண்ணதுனால இந்த மேடம் விளையாடுறது மட்டும் அவுட்டுக்கே பால் போகாது. இவங்க வேர்ல்டு நம்பர் 1 ஆனதும் எல்லா ஜேர்னலிஸ்டும் இவங்கள்ட்ட கேட்ட கேள்வி, அது எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு ப்ரிசைஸா அடிக்கிறீங்க, அது எப்படி வெளியிலேயே போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டப்போ சிரிச்சுக்கிட்டே சொன்னது, அதுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தான் இந்த பதில். இந்த அம்மாவுக்கு வந்து விளையாடாம இருக்கிறதுக்கு காரணம் இருக்கே, ஹவு நாட் டு டூ. ஆனா டு டூ தானே எடுத்தாங்க. ஸோ உங்க லாங்குவேஜ்ல ஒரு விஷயத்த செய்யாம இருக்கிறதுக்கு ஹவு பேசுறீங்களா, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஹவு பேசுறீங்களா? இன்னையில இருந்து
இன்னையிலிருந்து உங்க லாங்குவேஜ்ல இப்ப நான் கொடுக்குற இந்த 10 பாயிண்ட்டையும் செக் பாயிண்டா வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இது வருதுன்னு பார்த்து டு டூவா நாட் டு டூவான்னு கேட்டா அதுக்கப்புறமும் நீங்க நாட் டு டூ தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த செய்யவே போறது இல்ல. சும்மா குளாரிஃபைடா பேசிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருப்போம்னு அர்த்தம். ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். நான் இப்போ இந்த பாயிண்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். டக்குன்னு உடனே சொல்லிடு, யோசிக்கவே கூடாது. There is someone can't understand Tamil. Is it okay, Anita ma'am, Shushma ma'am? Is it okay now? Can you understand? Can you follow it? I can understand, ma'am. No issue. Yes, yes, ma'am. I took it understand. Possibly when I summarize towards the end, I will finish it in English. Yes, no problems. I am able to understand. Thank you. Thank you, Shushma ma'am, Anita ma'am. Yes, sir. Seventh point வந்து listening to inner dialogue. அது என்ன சார் inner dialogue? The name itself says, உங்களுக்குள்ள ஒரு குரல் கேக்குதா கேட்கலையா? கேக்குது. இப்ப லிசனிங் டு இன்னர் டயலாக், டு டூவா நாட் டு டூவா? டயட் எடுத்தாச்சு, இன்னர் டயலாக் என்ன சொல்லுது? பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கு. டு டூவா நாட் டு டூவா? அவ்வளவுதான் பேச்சு. இப்போ இன்னர் டயலாக்ல ரீப்ளேஸ் பண்ணாம நீங்க ஒரு விஷயத்த செய்யவே முடியாது. யூ வில் நெவர் டூ. யூ வில் நெவர் பி ஏபிள் டு அச்சீவ் எனி ஹையர் பர்ஃபார்மன்சஸ் without redrafting or without consciously understanding, listening to your inner dialogues. What your inner dialogue says. இப்போ கிருத்திகா மேடம் சொன்னாங்க இல்லையா, ஏதோ படிக்கிறது அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, ஜோதி மேடம் ஏதோ சொன்னீங்க இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு குரல் ஒண்ணு கேட்கும்ல, அந்த குரல் என்ன சொல்லுது? செய்யினுதா செய்ய வேண்டாம் தான்? இல்ல இது முடியாது அப்படின்னுதா? இல்ல இது முடியும், எப்படியாவது நான் எங்கே ஒரு வழி அப்படின்னுதா? என்ன 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 எக்ஸாக்டா சொல்லுது? கண்டிப்பா முடியும், எனக்கு இன்னும் அதுக்கு உண்டான டைம் வரல, அததான் அது வந்துட்டு ஓகே, சொல்லுது. அது ஓகே. லிசனிங் டு இன்னர் டயலாக்ஸ்ல டு டூ சம்திங்னா ஓகே. ஆனா கிருத்திகா தேவி மேடம்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என்னால கண்டிப்பா முடியும் பிராக்கெட்ல ஒரு ஜஸ்டிபிகேஷன். டைம் தான் வரல. ஜஸ்டிபிகேஷனை கூடவே கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா லேட் ஆகும் கொஞ்சம், வேற ஒன்றும் இல்லை. டைம்லாம் வராது, டைம்லாம் வராது. எய்தர் யூ கிரியேட் இட் ஆர் யூ பிகம் த டைம். நீங்க தான் டைம், வேற வழி இல்லை, நீங்க தான் செஞ்சாகணும். தமிழ்ல சாரி ஆங்கிலத்துல வந்து ஃபேட், தமிழ்ல விதி. அப்படின்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்? இப்போ இங்க இருக்கிற ஸ்கிரீன்ல இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். விதின்னொன்னே புரிஞ்சிருக்கும். ஐயோ முக்கியமான டாபிக். உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாம் விதி, மாத்தவே முடியாது. மாத்த முடியுமா? நோ. அதிகபட்ச விதி நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு வேணா போட்டுக்கலாம். மற்றபடியே விதி அவ்வளவுதான், மாத்த முடியாது. டன். அப்ப மாத்த முடிஞ்ச ஒரே ஒரு விதி எது? நீங்க மட்டும்தான். The only fate that can be redrafted. அது எப்படி? How it is possible? By listening to inner dialogues. என்ன சொல்லுது இங்க? இங்க முடியாதுன்னு சொல்லுச்சுன்னா என்னதான் நீங்க வெளியில மேக்கப் போட்டாலும் உள்ள வந்து இல்ல இது வேலையா அப்படின்னா போய் படுத்துருவீங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப லிசனிங் டு இன்னர் டயலாக்ல டு டூ நாட் டு டூ. இப்ப அது முடியாதுன்னு சொன்னா அதே இன்னர் டயலாக்ட நம்ம பேச ஆரம்பிக்கணும். என்ன பேசணும்? முடியாது ஓகே, ஆனா செய்யணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்க ஆரம்பிக்கிற, உங்க இன்னர் டயலாகோட ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிற. புரியுதா? வெளியில இல்ல, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேச ஆரம்பிக்கிற இடத்துலதான் பர்ஃபார்மன்ஸ் வெயிட்டிங் அல்லது பர்ஃபார்மன்ஸ் எண்டிங். ஞாபகம் இருக்கா? நிறைய விஷயங்களை வந்து அப்படின்றதுக்குள்ள தூக்கி போட்டு அதோட தூக்கி போட்டதுதான் சார், அதுக்கப்புறம் படிக்கவே இல்லையே அப்படின்லாம் சொல்லியிருப்போமே. ஞாபகம் இருக்கா? அந்த தூக்கி போடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்போம், இதெல்லாம் சரியே வராது. அந்த இன்னர் டயலாக் கேட்டீங்கல்ல, முடிஞ்சது. ஒரு கோர்ஸே கம்ப்ளீட் பண்ணல, தூக்கி போட்டோம். ஏன்? லிசனிங் டு இன்னர் டயலாக் டு நாட் டு டூ சம்திங்.
அப்போ என்ன சார் பண்ணணும்? லிசனிங் டு இன்னர் டயலாக் டு டூ சம்திங். நம்ம அதுகிட்ட பேச்ச ஆரம்பிக்கணும். இல்லை எல்லாம் ஓகே, முடியாது தான், என் சூழல் கஷ்டம்தான், நீ சொல்றதெல்லாம் புரியுது, ஆனால் நான் செஞ்சாகணும். எப்படி? இப்போ மேடம் சொன்னாங்கல்ல, கண்டிப்பாக நான் செய்வேன். ப்ராக்கெட்டில் வந்து டைம் வரணும் இல்லை, கண்டிப்பாக நான் செய்வேன். எப்படின்றத அநேகமாக என் இன்னர் டயலாக் எனக்கு சொல்லிரும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் அ வே. டைம் வரணும்னா தெரில, டைம் வந்து அன்னோன், அது தெரியாது. அதுக்கு அப்படி ஒரு பேர்ல ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாருன்னா இந்தியா முழுக்க அவர் தான் அடி வாங்குவார் முதல்ல. இல்ல, டைம்ன்ற பேர்ல ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாருன்னா கூப்பிட்டு அடிப்போம். உன்னால் தான் எல்லாம் காலம் தலையெழுத்து அப்படிலாம் சொல்றோம்ல, அவரை தான் அடிப்போம். சார் நான் அது அந்த டயலாக் சொல்லல, அந்த அந்த நேரம் சொல்லல. என் பொண்ணு இன்னும் கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் அவ மேனேஜ் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த 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 நேரம் சொல்றேன் நான். அப்ப கான்சியஸ்லி வெயிட்டிங் ஒன்றும் தப்பு இல்லை, வெயிட் பண்ணி தான் நீங்க இருக்கீங்க. 2 years கழிச்சு செய்ய போறதை இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல சார், அது இல்லாம வேற ஏதாவது சாய்ஸஸ், ஸ்டடீஸ் வைஸ் போக முடியல, நான் என்னோட கரியர் அத இது பண்ண முடியல. யூடியூபர் இல்லைன்னா டான்ஸ், வேற ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வழியில நான் ஏதாவது வேற எதுவும் ஏர்ன் பண்ண முடியுமா, அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்ப. இருக்கிறவங்க இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிறவங்க கவனிக்கிறீங்களா? 2 years கழிச்சு அப்படின்னு ஒரு லைனை சொன்னதும் மேடம் என்ன பண்ணிட்டாங்க? நோ வேற வழியில சரி, இன்னர் டயலாக பேச பேச இன்னும் அது கூட கான்வர்சேஷன் செய்ய 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 உங்க பெர்ஃபார்மன்ஸ் கூடிட்டே போயிடும். நம்ம பொதுவா வெளி அதர்ஸ் டயலாக்ல கவனம் செலுத்திடுவோம். அதான் பிரச்சனையே. காசிப்பிங் அங்கதானே வருது. சும்மா உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் படம் ரெகுலரா பாக்குறோம், ஆக்டர் விஜய் படம் ரெகுலரா பாக்குறோம், யாரு வளருவா? யாரு வளருவா? விஜய் தான் சார். அஜித் படம் ரெகுலரா பாக்குறோம், யார் வளருவா? அவருதான். 74 வயசு ஜெயிலர். ரஜினி படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், யார் வளருவா? அவரு தான் வளருவாரு. நம்ம எப்போ வளர்றது? இதுதான் இன்னர் டயலாக். நான் எப்பங்க வளர்றது? ரஹ்மான் பாட்டு கேட்டுட்டே இருந்தேன், அவர் வளர்ந்துட்டாரு. இளையராஜா பாட்டு கேட்டுட்டே இருந்தேன், அவர் எங்கேயோ போயிட்டாரு. ரைட், அவங்கெல்லாம் தே ஹவ் டன் இட் சூப்பர். நான் எப்போ வர்றது? என் ஃபீல்டில் நான் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் ஆட வரும்போது நான் வந்து காலேஜ் இதில் இருக்கேன். அப்போ எவ்வளோ ஆர்வமாக பார்த்துருப்பேன். அப்போ அவ்வளோ அவ்வளோ பார்த்த சச்சின் டெண்டுல்கர் அவர் பீக்கு போயிட்டாரு. என்னுடைய ஃபீல்டில் நான் எப்போ உயரத்தை தொடுறது? Am I a stepping stone for someone to reach their heights for lifelong? ஃபைன், அப்படி கூட இருந்துட்டு போறாங்க. ஆனா இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனும் ஒரு கட்டத்துல மேல போய் நிக்கணும்ல, போவே மாட்டேங்குது, ஒரே இடத்துல நின்றுது. போகணுமே. சீரியலா பார்த்தா அவங்க வளர்றாங்க, யாரோ ஒருத்தங்க இல்லையா? எல்லாரும் டிவி செஞ்சுட்டு இருக்கும்போது, டிவி பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க ரேடான் டிவின்னு ஆரம்பிச்சாங்க, சீரியலா பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க வந்து இன்னைக்கு எம்பி இதுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அந்த உயரத்துக்கு போயாச்சு. ஆனா நம்ம இன்னும் இந்த சீரியல்ல இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் மாத்திருக்கலாம், அந்த ரேஞ்சிலேயே இருக்கும். அப்ப லிசனிங் டு அதர்ஸ் தான் பிரச்சனை. லிசனிங் டு இன்னர் டயலாக்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களோட எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வெயிட்டிங் வேர்? இன் யுவர் இன்னர் டயலாக், நாட் சம்வேர் எல்ஸ், நாட் இன் அதர்ஸ் டயலாக். அஃப்கோர்ஸ் இட் இஸ் இன் அதர் டயலாக். ஆனா அதை கேட்கும் போதும் உள்ள ஒரு கேள்வி வரும், உள்ள ஒரு பதில் வரும், உள்ள ஒரு என்ன சொல்லலாம், ஒரு முடிச்சு அவிழும், அல்லது ஒரு சீடு, ஒரு விதை ஆரம்பமாகும். ஏதோ யாரோ பேசி கேட்கும் போது இங்கதானே ஆரம்பமாகுது. ஃபைன், நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். இங்க இருந்து இந்த 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 பர்டிகுலர் ப்ரீவியஸ் பாயிண்ட் லிசனிங் டு இன்னர் டயலாக் நீங்க வந்துட்டீங்கன்னா, அங்கிருந்து அடுத்தது இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ் தான். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேல வந்து நீங்க கீழே போக வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்சஸ் வந்து டு டூவா நாட் டு டூவா? நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. பிஎஸ்சி படிக்கிறவரை நல்லா இருந்தேன் சார், எம்எஸ்சி படிச்சதுக்கு அப்புறம் தான் சார் இப்படி ஆயிட்டேன். இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ் டு நாட் டு டூ சம்திங், என்ன லாஜிக்னே புரியல. இல்ல இப்படி இருக்கமா இல்லையா? நம்மள சில பேர் நல்ல ரெண்டு குழந்தை பிறக்கிறவரை நல்லா தான் சார் இருந்தேன். அதுங்க அந்த டீனேஜ் வந்துச்சு, காலேஜுக்கு போகுது, உடனே நான் வந்து இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்.
when you improve your status performance, to do something தானே அது வேணும். அது எப்படி டு நாட் டு டூ சம்திங் நம்மளால பேச முடியுது? அப்போ நீங்க எந்த பர்ஃபார்மன்ஸை நீங்க ஹைலைட் பண்ணாலும், அடுத்த உயரத்துக்கு கொண்டு போனாலும், அது உங்களுக்கான டு டூ நெக்ஸ்ட் இடத்தை கொண்டு வர்றதுக்கு உதவி பண்ணுதா? உதவி பண்ணா, உதவி செஞ்சா தட்ஸ் குட். உதவி செய்யல அப்படின்னா ஐ திங்க் யூ ஆர் இன் ட்ரபிள். நீங்க இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ், அதாவது பேச்சுலராக இருந்தீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பெற்றீங்க, மாமனார் ஆயிட்டீங்க, எல்லாமே இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் டு டூ சம்திங், ஏதாவது செஞ்சிருக்கோமான்னா ஒன்றும் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கு சார். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எப்படி சார் இருக்கு லைஃப் அப்படின்னா, அப்படியே போகுது சார். அது எப்படி அப்படியே போகும்? அப்படியே போகுதுன்னா அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு, நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ எங்கேயோ கமிட்மெண்ட் இல்லை, ஒரு என்னமோ மிஸ்ஸிங். ஒரு சாம்பியன் சொல்லுவார் அப்படியே போயிட்டு இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அவரால்? பில்கேட்ஸ் கேட்டா அப்படியே போதுங்க அப்படின்னு சொல்லுவாரா? வாய்ப்பு இல்லையே. 9th பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட புது ஐடென்டிட்டி. இப்போ ஜோதி மேடம் ஏதோ சொன்னீங்களே, என்னமோ செய்யணும்னு சொன்னீங்க, என்ன செய்யணும்னு சொன்னீங்க? இல்லை சார், நான் பண்ணிட்டு இருந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரோல் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நீங்க டிஃப்ரெண்டான ரோல் எடுத்திருக்கேன்னு சொன்னது நியூ ஐடென்டிட்டி. அப்ப அந்த நியூ ஐடென்டிட்டி எதுக்கு வரணும்னா டு டூ சம்திங்க்கு தான் வரணுமே தவிர, நிறைய பேர் ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்து இன்னொரு ப்ரொஃபஷனுக்கு போனதுக்கு அப்புறம் டு நாட் டு டூ சம்திங்கை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ப்ரொஃபஷன்ல இருக்கும்போது 9 to 5 ஒழுங்கா ஒர்க் பண்ணி 365 டேஸ் லீவ் போடாம கன்சிஸ்டண்டா, ஏன்னா ஒரு நாள் லீவ் போட்டாலும் சேலரி போயிடும் இல்லையா, கன்சிஸ்டண்டா ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஓகே. நியூ ஐடென்டிட்டி என்ன? ஆண்டர்பிரினர் ஆனது என்ன பண்ணுவாங்க? அது சார், முதல்ல ஆஃபீஸில் போயிட்டு இருந்தேன், எங்கேயும் போக முடியல. இப்போ நான் பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன்னா, இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா, காது குத்து கூப்பிட்டாங்களா, இப்போ போச்சா? நியூ ஐடென்டிட்டி டு நாட் டு டூ சம்திங். இப்போ ஆஃபீஸ் போகிறப்ப என்ன சொன்னீங்க? முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. ஏன் சொன்னீங்க? எதுக்கு? என்னென்னமோ ரீசன். இப்போ ஓனா வந்ததுக்கப்புறம் நம்மளே ஒரு முடிவு எடுக்கிறோம். நம்ம தானே, அந்த இடம் தான் பிரச்சனை. நம்ம தானே. உங்க நியூ ஐடென்டிட்டி growthக்கு இல்லை, நம்ம தானே, நாம தானே செய்யறோம், பார்த்துக்கலாம், போய்க்கலாம் அப்படின்னு தான் மிஸ் பண்ணிடும். அப்ப ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தப்ப இருந்த கமிட்மெண்ட் ஏன் ஆண்டர்பிரினர்ஷிப்ல வரமாட்டேங்குது? லாஸ்ட் பாயிண்ட், இப்போ மேல சொன்ன இந்த 9 பாயிண்ட நோக்கி நீங்க நகர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடும். ஐ கால் தட் அஸ் அ ஸ்பெஷல் சர்க்கிள். ஒரு குறிப்பிட்ட மனிதர்களோட தான் நீங்க அதுக்குள்ளதான் இருப்பீங்க. நான் சொல்ல வர்றது புரியறதா? மேல சொன்ன 9 பாயிண்ட்டையும் சின்சியரா நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களால எல்லா இடத்துக்கெல்லாம் போக முடியாது, எல்லாத்தையும் போய் உட்காந்து கதையெல்லாம் அடிச்சிட்டு இருக்க முடியாது, அதுக்கெல்லாம் டைம் இருக்காது, ஏன்னா யூ ஆர் க்ரோயிங். அப்ப நீங்க ஒரு லிமிட்டெட் சர்க்கிள்குள்ள வருவீங்க. ஸ்பெஷல் சர்க்கிள், ஸ்பெஷல் டைப்ரைட்டிங் ஏதோ தப்பா. ஸோ ஸ்பெஷல் சர்க்கிள். ஸோ இந்த ஸ்பெஷல் சர்க்கிள்ல தான் நீங்க வாழ போறீங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் சர்க்கிள்ல வாழனா நிச்சயமா அது டு டூ சம்திங் தான். ஆனா என்ன தப்பு பண்ணிடுவோம்னா, இவ்வளவு தூரம் நல்ல சர்க்கிள் கூட இருந்து அப்போதான் ஒரு பேட் ஹேபிட்டை டெவலப் பண்ணும். மேல் இருந்தா அவங்களுக்கு புரியும். நான் சொல்றது, நல்லா வந்தார் சார், குடிக்க ஆரம்பிச்சார் சார், வீணா போயிட்டார் சார். லிவிங் இன் அ ஸ்பெஷல் சர்க்கிள் டு டூ சம்திங்னா டு நாட் டு டூ சம்திங், போச்சு, எல்லாம் போச்சு. லிவிங் இன் அ ஸ்பெஷல் சர்க்கிள் டு டூ சம்திங் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தென் அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களோட சேர்ந்து பேசி
ஒரு 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 அடுத்த உயரத்தை நோக்கி நீங்க போறதுக்கு அந்த சர்க்கிள் கூட எவ்வளவு காம்படிட்டிவா, இன்டராக்டிவா, அவங்கள்ட்ட இருக்கிற எக்ஸலன்ஸை மாடல் பண்ற அந்த ஸ்டேட்டஸ்க்கு போறீங்களா, இல்ல அந்த சர்க்கிளுக்கு வந்ததும் ஐடியல் ஆயிட்டீங்களா? நல்லா தான் இருந்தேன் சார், நல்லா வந்தாங்க சார், அப்படியே அவ்வளவுதான் சார், அப்படியே ஆஃப் ஆயிடும். நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்படி டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, மேல வருவாங்க, அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, 6 மாசம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அது சார், இது சார், அது சார்னு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு போயிடுவாங்க. திரும்ப எங்க பாயிண்ட் நம்பர் 1, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 8 மாசம் 9 மாசம் ஆகும் ஸ்டார்ட் அப் திரும்ப எந்திரிச்சு வர்றது. செல்ஃப் ஸ்டார்டரும் ஆகாது, அதர் ஸ்டார்டரும் ஆகாது. ஜஸ்டிஃபிகேஷன் போயாச்சு, இல்லை வேலை முடிஞ்சது. இந்த 10 பாயிண்ட்டையும் உங்ககிட்ட இப்ப நான் சம்மரைஸ் பண்றதுக்கு என்ன, நான் இந்த ஃபீல்ட்ல வந்து இது என்னோட 29வது வருஷம். ஐ எம் 51 நவ். இந்த 29 வருட அனுபவத்தை நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணணும்னா, இப்ப நான் 10 பாயிண்ட் உங்களுக்கு தனித்தனியா சொன்னேன்ல, இது எல்லாத்தையும் நான் ஒரே பாயிண்டா நான் மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். அப்படிதான் நான் டே இன் டே அவுட் ஒர்க் பண்றேன். அப்படின்றதுக்கு சிங்கிள் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு பாயிண்ட் சொல்றேன். என்னது அப்படின்னா, என்னை திருத்திக்கிறதுக்கே இந்த ஜென்மம் போதாது சார், அவ்வளோ திருந்த வேண்டியது இருக்கு சார் என்கிட்ட. அதனால மற்றதை பத்தி நினைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை சார் அப்படின்ற இடத்துக்கு நான் வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஐ செட் ஐ எம் 51. ஆவரேஜ் ஏஜ்னு எடுத்தீங்கன்னா 60. அதுக்கு மேல கிடைக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அப்படின்னா இன்னொரு 9 வருஷம் தான் நான் உயிரோட இருக்க போறேன்னா, இந்த 9 வருஷத்துக்குள்ள என்ன திருத்திட முடியுமா? நான் திருந்த வேண்டிய ஏரியாஸ் இன்னும் எவ்வளவு இருக்கு. அப்ப அதுல ஃபோக்கஸ் செஞ்சு அதை சரி பண்ணி அதுக்கே எனக்கு நேரம் பத்தாதுன்னா, எனக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்போ தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் ஐ கம் டு த டாப், நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய டாப்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க யாரை கேட்கலாம், யாரை வேணா கேட்கலாம். சரண்யா மேடம் கிட்ட கேட்போம். சரண்யா மேடம், இப்போ உங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல, சும்மா சும்மா தான் கேட்கிறேன் மேடம், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு இப்போ? ஏன் சார் அதை ஏன் அந்த கொடுமையை ஏன் சார் என் வாயால கேட்குறீங்க? அக்கௌண்ட் என்னதுங்க சார், ஆனா பணம் அவருதுங்க சார். பாருங்க, நல்லா இருக்கே இது. இல்லைங்க சார், முன்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஒர்க் பண்ணல. ரொம்ப உண்மையை சொல்லிட்டீங்க மேடம். எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கிற உண்மையை சொல்லிட்டீங்க. இந்த 10 கேட்டகரியில எந்த கேட்டகரியில வரும்னே தெரியல. சட்டை வருது சார். நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ சரண்யா மேடமோட அக்கௌண்ட்ல பை 2030 ஒரு 5 crores வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோம். இருக்கீங்களா மேடம்? வேற எங்கேயும் போயிட்டீங்களா? பிரசன்ட் சார். 5 crores வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். உங்க சர்க்கிள்ல நான் சொல்றது, உங்களால முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு கீழே ஒரு 150-200 பேரை நீங்க டைரக்டா இம்பாக்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான் லைஃப். விவேகானந்தர் இந்த மாதிரி தான் 100 பேரை கேட்டார். விவேகானந்தர் தான் என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஸ்பீச் பண்ணவர்னா அவரை தான் சொல்லுவேன். 100 பேர் கேட்டார். இந்த மாதிரி 100 பேர்னா 100 × 100, அந்த 100 கீழே இருக்கிற 100 இன்னொரு 100 பார்க்கும். இந்தியாவையே திருத்தணும், தமிழ்நாட்டையே திருத்தணும், அது வேண்டாம். உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற 100, 200, 300, 500 பேருக்கு உங்களால லைஃப் கொடுக்க முடியுதா? ஐ திங்க் யூ ஆர் டூயிங் தட். அதுக்கு என்ன நான் திருத்திக்கிறதுக்கு இந்த ஜென்மா போதாது அப்படின்ற ஒரு சிங்கிள் லைனை நான் வச்சிருக்கிறதுனால, டே இன் டே அவுட், காலையில எழுந்து நைட்டு வர இம்ப்ரூவ்மெண்ட்டை தவிர வேற தாட் ப்ராசஸே வரமாட்டேங்குது. இன்னும் என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் எப்படி எடுத்துட்டு போகலாம், எங்க தடுமாறுறோம், இன்னும் எங்க திருந்த வேண்டியிருக்கு, இன்னும் நாம எங்க இன்னும் சரியா பேசணும், ஏன் இந்த இடத்துல ஒரு ஆஃப் த ட்ராக் போச்சு, ஏன் ஆன் த ட்ராக், ஏன் இது வந்து டூ மச் ஆஃப் ஆன் த ட்ராக், இது ஏன் டூ மச் ஆஃப் த ட்ராக், இது ஏன் இங்க ஒரு வீக்னஸ், இங்க ஏன் ரொம்ப டபுள் ஸ்ட்ரென்த், ஏன் அப்படின்னு இதுலயே சரியா இருக்கு எனக்கு. இதெல்லாம் இப்ப நான் பேசுனது செல்ஃப் கொஸ்டின்ஸ். அப்ப இன்னையில இருந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம், இந்த 10 பாயிண்ட்ஸ் உங்களுடைய பேச்சுல எங்க வந்தாலும்
இப்போ புது ஐடென்டிட்டியை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்? இப்போ மேடம் சொன்னதான், சரண்யா மேடம் சொன்னதான், அது நான் முதல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார், அது ஒரு ஐடென்டிட்டி. புது ஐடென்டிட்டி என்ன? இப்போ நான் என்னவோ ஆயிட்டேன் சார். சரிங்க சார். அப்புறம் உங்க அக்கௌண்ட் சார், அக்கௌண்ட்ல இருக்கு சார், அவ்வளவுதான் சார். இப்போ நியூ ஐடென்டிட்டி டு டூ சம்திங்கா டு நாட் டு டூ சம்திங்கா? பிகமிங் எ ஒய்ஃப் நெவர் செட் எனி ஒன், அதாவது நோ ஒன் ஹஸ் செட் டு யூ ஜஸ்ட் பை பிகமிங் எ ஒய்ஃப் யூ ஷுட் நெவர் டூ எனி திங். ஏன்னா அதுவே சரியா போயிடும். இதெல்லாம் வந்து இந்த சுத்தி இருக்கிறவங்க ஜென்ரலைஸ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அது கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவே சரியா போயிடும் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லி சொல்லி சொல்லியே கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்களா என்ன? இல்லையே. என்ன கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பெரிய உயரங்களுக்கு வந்தாங்க. நிறைய பேர் சொல்றது அதுக்கப்புறம் தான் சார் பொறுப்பே வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் சார் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரிஞ்சது. இன்னும் சரியா சொல்லவா, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா வந்தவங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லாஸ் வந்து நல்லா வந்தவங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு இறப்பு வந்து நல்லா வந்தவங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பிறப்புல டிஃபால்ட் அல்லது ஃபால்ட், அதாவது பிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி ரிட்டார்டட் சைல்டு, அதுக்கப்புறம் எக்ஸலண்டா வந்து நின்னவங்க. அப்ப நியூ ஐடென்டிட்டி டு டூ சம்திங். Fine, let me summarize all these things in English so two of our members also can understand. See, in our language, we use these what I can say, phrases or language patterns. The moment we use justification in our language, whether to do something or not to do something, if you justify yourself to do something, then you are growing. If you justify yourself to not to do something, I think you are degrowing yourself. You are finding ways to not to do it, or you are finding ways to stay in the same place forever. அதே இடத்துல நீங்க நிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி? அதுக்கு எதுக்கு இவ்வளவுலாம் படிக்கணும்? இருக்கிற இடத்துலயே இருக்கிறதுக்கு அது வந்து சார் நான் அங்க போயிட்டு வந்தேன் சார், இங்க போயிட்டு வந்தேன் சார்லாம் ஏன் சொல்லணும்? பாயிண்ட் நம்பர் 2, காம்ப்ளெக்ஸ். Your superiority or inferiority complex to do something makes you to achieve something. But your superiority and the inferiority, if it is with you for not to do something, then I think you're falling down. You're gone. When you question others, if you have a mindset of to do something, you will learn from them. When you question others, point number 3, if you have a mindset of not to do something, you will start argument with them. Correct? You want to win the argument because you already have something here to not to do something. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அது என்ன சொல்றது, கார்னர் பண்றது, மடக்கிறது. ஒரு விஷயத்தை செய்ய முடியாம இருக்கிறதுக்கு எதையாவது சொல்லி மடக்கிறது. பேச முடியாதுல்ல, எதிரில் இருக்கவங்க அதோட அடங்கிடும். That's point number 3. And point number 4, whenever confusion happens, if it is to do something, it's a good confusion. In my view, it's a multiple choice. You have multiple choices to select something. That's what called a confusion, which is a good one. Whereas when you have a confusion to not to do something, it's useless. Self-questioning, to do something or not to do something. If you question yourself to do something, you will find a way to do it. If you question yourself to not to do something, then you will find a way to not to do it. You will find a proper way to not to do it. You can find thousands of reasons for not to walk in the morning. And in the same street, from your same street, one lady in the same morning, she will be walking. And point number 6, whenever you use the question how within a bracket, always think, I'm using this question how to do something or not to do something. Classic example, how to improve my performance.
Question number 1, to do something. Question number 2, how to find valid reason so that no one will question me for poor performance. That's to not to do something. Same question, but will be used in 2 different formats. Point number 7, listening to inner dialogues. Your inner dialogues is the epitome of everything, the center point of everything. It's the base, it's the seed that develops everything, whether your performance or non-performance. For both, inner dialogue is the prime reason. You speak to yourself is very, very important than anything else in the world. And it's constantly happening. You constantly speak to yourself, knowingly, unknowingly, consciously, unconsciously. உணர்வோடவோ போதையோடவோ பேசிட்டே இருக்கீங்க. நல்லா ஃபுல்லா ஒரு மீல் சாப்பிட்டதும் உள்ள ஒரு குரல் கேட்குது இல்ல, போய் தூங்குவோம். கேட்குதா கேட்கலையா? அது போதை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி டயட்ல இருக்கேன், நோ 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 நோ, இது வேற குரல். ஒன்னு நாட் டு டூ, ஒன்னு டு டூ. The next point, whenever you show your improved performance should be the gateway for to do something again. நீங்க இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ் வர்றது இப்போ சார் நான் வந்து 85 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் சார், சம்திங் படிச்சு 90 எடுத்துட்டேன் சார், 90 எடுத்துட்டேன் சார்னு தூங்குறது இல்லை, 90 எடுத்ததே வேற ஏதோ ஒன்று செய்யறதுக்காக, டு டூ சம்திங் எல்ஸ். நான் ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ணேன் சார், ஓகே, ப்ராஃபிட் வந்துச்சு சார், ஓகே, அவ்வளோதான் சார், இது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்க, கதை முடிஞ்சு போச்சா? அது என்ன சொல்லுவாங்க, கஹானி கதம் ஹே, முடிஞ்சு போச்சு, கதை ஓவர். நோ, ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ண, ப்ராஃபிட் வந்துச்சு, கமா, வேற ஏதோ செய்ய வேண்டியிருக்கு. யூ ஆர் சப்போஸ் டு டூ மோர். And what's your new identity? Whenever you carry a new identity, bracket, to do something or not to do something. அம்மா ஆயிட்டேன் சார், அதனால 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 செய்ய முடியாது. சூப்பர் மாம்னு எங்கேயோ ஒன்று பார்த்தேன். சூப்பர் மாம், ஐ திங்க், அதாவது மாம் ஆனதுக்கு அப்புறம் ஜெயிச்சவங்க. There is a company called Mother Son. Can you believe this? Company name என்ன? மதர் சன். ஏன் சார் மதர் சன் பேர் வச்சாங்க? அம்மாவும் பையனும் வச்சிருக்காங்க, மதர் சன். நம்ம ஊர்ல கவுண்டமணி பேசுற மாதிரி இருக்கும். கம்பெனி பேரே தான். இப்போ கூகுள் அடிச்சு பாருங்க, மதர் சன். எக்ஸலண்ட் டர்ன் ஓவர். அம்மாவும் பையனும் நடத்துறாங்க, மதர் சன். That's the new identity. That's to do something, not to do something illa, to do something. And the last point, 10th point, living inside. Once you reach all this, once you follow all those 9 points to do something, you will find a special circle around yourself, a kind of special people, possibly performers. பர்ஃபார்மர்ஸ்குள்ள வந்துட்டு தப்பு பண்ணலாமா? நான் இந்த கம்பெனியில வந்து வாட்ச்மேனா சேர்ந்தேன் சார், இப்போ மேனேஜர் ஆயிருக்கேன் சார், வெரி குட். மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் தான் சார் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அப்புறம் தான் சார் நான் வந்து கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ்லாம் வந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன் சார். ஒய் யூ ரீச் திஸ் பிளேஸ்? யூ ரீச் த ஸ்பெஷல் சர்க்கிள் டு டூ சம்திங் எல்ஸ். அநேகமா the next step should be opening a new company on your own. I hope I summarized it in English. என்னால் முடிஞ்சளவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். So if Yes, you have sir. It was Any very doubts? yeah, thank you. Any doubts? Yeah, if you have any questions, you can ask me directly. Thanks for sharing wonderful framework. And is there any sub framework to identify the right to do something? No sub framework. The 10 point இதுல நீங்க அவங்கவுங்க you can find your own individual unique ways of sub framework. என்ன வேணா செய்யுங்க சார், கோயிலுக்கு வந்துருங்க. எந்த வழியில வேணாலும் வந்துருங்க, ஆனா கோயிலுக்கு வந்துருங்க. 1 + 1 = 2 மேத்தமேட்டிக்ஸ்ல, லைஃப்ல கிடையாது. In life,
1 minute. In life, 1 plus 1 is not equal to 2. In life, 1 plus 1 is equal to something else. Yes, someone Kavita is madam, yes. Edo. சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த இன்னர் டயலாக் பத்தி சொன்னீங்கல்ல, அந்த இதுல வந்து ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நேரம் அந்த இன்னர் டயலாக் வந்து டு டூ சம்திங்ஸ் தான் அதை நம்மள ப்ரமோட் பண்ணுது. ஆனா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கறது வந்து நிறைய நேரம் அந்த இன்னர் டயலாக் வந்து நம்ம மதிக்காம இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ண? அது இல்ல ஏன்? நாம ஆக்சுவலா இன்னும் நாம அதாவது புதுசா ஏதோ செய்யணும்னு நினைக்கிறோம்ல, அதை நாம என்ன நினைக்கவே இல்லை. நினைச்சதா சொல்லி ஏமாத்திட்டோம். ஓகே. இப்ப இன்னர் டயலாக் வந்து செஞ்சிடுவேன் அப்படின்ற ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஓவர் கான்பிடன்ஸ் தான் ரூல் அவுட் பண்ணுதுன்னா, நீங்க புதுசா செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம்னு பேசுறீங்கல்ல, அந்த இடத்துக்கு நீங்க இன்னும் வரவே இல்லை. அதை பத்தி நீங்க நினைக்கவே இல்லை. சொல்லுங்க, எனக்கு புரியல. ஒரு ஒரு இப்போ 15 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடணும்னு முடிவு பண்றேன். 10 கிலோமீட்டர் நான் இதுவரை ஓடி இருக்கேன், அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, 15 கிலோமீட்டர் ஓடுறதுன்றத பத்தி நான் இன்னும் என்னோட மைண்ட்ல ரிஹர்சல் எடுக்கவே இல்லைன்றேன். ஸோ யூ வில் நெவர் ரீச் அவுட் தட் பிளேஸ். 10 கிலோமீட்டர்ஸ் பண்ணதை வச்சு இன்னும் பேசிட்டே இருக்கீங்க, நீங்க இங்க வரவே இல்லை. அந்த எக்ஸ்ட்ரா 5 கிலோமீட்டர்ஸ் ஓடணும்னா இந்த உடம்பு அதுக்குன்னு சில விஷயங்களை தயார்படுத்தணும், உள்ள வந்தாகணும். அதை இது இன்னும் நினைக்கவே இல்லை. ஆனா நினைச்சதா சொல்லிட்டு இருக்கீங்க. You are saying that you are going to do something, but your overconfidence has stopped at the point of 10 kilometers. It hasn't reached 15 so far. மைண்ட்ல கூட வரல, உடம்புல அப்புறம் தானே வரும். ஓகே. மைண்ட்ல 10 பண்ணிட்டீங்க, உடம்புலயும் 10 பண்ணிட்டீங்க. மைண்ட் வந்து 10லயே நிக்குது, உடம்பு 15க்கு போக நினைக்குது, அதைத்தான் பேசுறோம். ஆனா மைண்ட் வந்து 10 செஞ்சு முடிச்சதை நினைச்சு 15 செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா 15 செய்யறதுக்கு செப்பரேட்டா ஒரு எஃபர்ட் எடுக்கணும்ன்றது அது இன்னும் நினைச்சே பார்க்கல. அப்புறம் எப்படி செய்யும்? ஓகே. சோ இத நான் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? டு டு சம்திங் அப்படின்னு போறதுக்கு முதல்ல 10 அழிச்சிடணும். ஓகே. எஸ்டர்டே நைட் வரை என்ன செஞ்சோமோ அது யூஸ்லெஸ். நான் வந்து 37 கிலோ, அதாவது 50,000 ஸ்டெப்ஸ்ன்றது 37 கிலோமீட்டர்ஸ். இந்த 37 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் போறப்ப மட்டும் எனக்கு வந்து நான் 10,000 ஏற்கனவே செஞ்சிருக்கேன் அப்படின்றது மனசுல வரவே வராது. I never think of that. I start to think அடுத்த 6 மணி நேரம் ஓட போறேன்னா என் உடம்பு என்னென்னலாம் அதுக்கு தேவை. ஸோ ஐ ஸ்டார்ட் டு லிவ் இன் 6 hours ரன்னிங். அப்பதான் அதை பண்ண முடியும். நான் ஏற்கனவே பண்ண 1.5 மணி நேரம் பெர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு இந்த 6 மெஷர் பண்ண நினைச்சேன்னா பேசுறதுக்கு நல்லா இருக்கும், அந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். இன்னும் வரவே இல்லை. ஓகே, புரியுது சார். இங்க பார்க்காதது கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இங்க மைண்ட்ல இங்க பார்க்காதது உடம்புக்கு வரவே வராது. வாட் யூ டோன்ட் see in your mind will never come to your body. ரிவர்ஸ்ல வாட் யூ ஹவ் seen in your mind will certainly reach your body. அதனாலதான் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, செல்ஃப் ரியலைசேஷன் செஷன்ஸ்லாம் செஷன்ஸா நடக்குது. முதல்ல மைண்ட்ல ஒர்க் பண்ணிட்டா பாடி ரிசல்ட்டை கொண்டு போயிடும். இப்ப நம்ம பேசுற செஷன் கூட தேங்க்யூ. இப்ப நம்ம பேசுற செஷன் கூட அதுதான், மைண்ட்ல தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். 10 பாயிண்ட்டும் நான் உங்க கூடவே இருக்கேனா? இல்லை, முடியாது, யாராலையும் முடியாது இந்த உலகத்துல. மைண்ட்ல ஒர்க் பண்ணிட்டா, மைண்ட்ல கிளாரிட்டி வந்துருச்சுன்னா பாடிக்கு போயிடும். அதுக்கப்புறம் பாடி ஸ்டாப் ஆகாது. மைண்ட்ல கிளாரிட்டி வரலன்னா பாடிக்கு அது வரவே வராது, அந்த கனெக்டே இல்லை. டிஸ்கனெக்டட் ஹியூமன் பீயிங்ஸ். அங்கதான் நீங்க வந்து ஜெமினி தானே 2 வேஷம், 2 ஃபேஸஸ். நீங்க வந்து ஜெமினி ஸ்டார் 2 முகம் வச்சிருக்கீங்க. ஒரு முகம் பேசிட்டே இருப்பீங்க, ஒரு முகம் செய்யறதே இல்லை. அப்ப சிங்கிள் ஃபேஸ் என்ன இருக்கும்? பேசினா செஞ்சிருவாங்க, சொல்லுவாங்க, செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். யா, தேங்க்யூ. எனி அதர் கொஸ்டின்ஸ்?
ஃபைன். ஸோ ஃபீட்பேக் எதுவும் இருந்தால் சொல்லலாம், எப்படி இருந்தது செஷன்றது. 1 by 1 சொன்னீங்கன்னா கேட்டுக்கிறேன். தென் வி வில் சே பை. யா. சார் எனக்கு வந்து மச் நீடடு. நான் ராதிகா மெசேஜ் பார்த்த உடனே என்னோட இன்னர் டயலாக் வந்து அப்படின்றதா இருந்தது எனக்கு. ஏன்னா ஐ லவ் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஏன்னா அது எப்பயுமே எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். என் பொண்ணு உங்ககிட்ட கற்றுக்கிட்டாலோ இல்லையோ, நான் வந்து உங்களை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ மீன் உங்கள் ஸ்பீச் ஆர் த கைண்ட் ஆஃப் வே தட் யூ ஜஸ்ட் எங்களுக்குள்ள இறக்குறது, அந்த இதை வந்து எனக்கு வந்து இது மச் நீடட் செஷன். ஐ தேங்க் ராதிகா மேம் அண்ட் கிருத்தி மேம் அண்ட் ஆல்மைட்டி அண்ட் யூனிவர்ஸ். ஏன்னா நான் கேட்டுட்டே இருந்தேன், ஏதாவது ஒரு வகையில் எனக்கு இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்ஹாவ் வந்து உங்க வழியில அது எனக்கு வந்திருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ரைட், தேங்க்யூ மேம். சார் அப்புறம் இப்போ இது வரைக்கும் லைஃப்ல வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு சில டிசிஷன் அந்த மாதிரி போனது எல்லாத்துலயும் இவ்வளோ கிளாரிட்டி அந்த 10 பாயிண்ட்ல இதுக்கு எல்லாம் ரீசன் இதுதான். ஒரு ஒரு சில இடத்துல நம்ம சக்சஸ் ஆனோம்னாலும் இதுல வர ஒரு டு டூ அந்த மாதிரி கிளாரிட்டி இது வரைக்கும் எனக்கு இருக்குல்ல. நீங்க கிளாஸ் நடத்த நடத்த நம்ம வந்து ஓகே இந்த விஷயம் நம்ம ஃபெயிலியர் ஆனதுக்கு இந்த ரீசன், நம்ம சக்சஸ் ஆனதுக்கு இந்த ரீசன், அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். இது வந்து இனி லைஃப் டைம்ல இது நாம வந்து எப்போதுமே எங்கேயாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்தா கூட இதுல எங்க நம்ம இருக்கோம்னு ஒரு திங்க் பண்ண ஒரு கைடன்ஸ் மாதிரி எங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். ராதிகா அக்காக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அவங்க தான் இது எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க சார். தேங்க்யூ சார். உங்க அக்கௌண்ட்ல உங்க பணம் வரட்டும். வாழ்த்துக்கள். Yes, Thank you, sir. going on YouTube. So I will share that YouTube link also. So Radhika ma'am also will share in that group. Thank you. Thank you, Dr. Ma'am. Yeah. சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணும்னு உங்களோட பிளாக் ஒன்று நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்களை ஃபாலோ பண்றேன். நீங்க சொல்ற ஒன்னொன்னும் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லீப் செஷன்ல அட்டனே பண்ண மாட்டேன். இவர் போனாலே நல்லா பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லி வச்சிருவாரு, அதுக்கப்புறம் ரொம்ப திருந்திருவோமோ அப்படிங்கிற மாதிரி. இப்ப எனக்கு அதேதான், உங்களை பத்தி நீங்க தான் யோசிக்கணும், வேற யாரும் வரமாட்டாங்க. எனக்கு ஐயோ வீட்டுக்காரர் ஒழுங்கா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க வேலைக்கு போறதுக்கு, அவர் சொல்றாரு இவர் நான் 1000 ரீசன்ஸ் தேடிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் இன்னைக்கு நீங்க சொன்னது போச்சு, சொல்லிட்டாங்க டக்குன்னு. நீங்க தான் யோசிக்கணும். தேங்க்யூ சார். ரொம்ப வந்துட்டு நல்லா நச்சு 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 நச்சுன்னு நீ ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு நீ உட்கார்ந்துருக்க, அததான் நீங்க சொல்றீங்க. நாங்க வந்துட்டு இன்னர் மைண்ட்ல அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற வந்துட்டு ஒரு தாட் வந்துருச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். என்னோட சம்திங் எவ்வளவு கிளியரா சொல்றாங்க பாருங்க, உங்க செஷனே அட்டென்ட் பண்றது இல்ல. ஜிம்க்கு போறப்போ என்னோட ஒரு ட்ரெயினர் இருப்பாரு, அவர் சொல்லுவார் அடிக்கடி, இந்த உலகத்திலேயே உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும்ன்றது ஒர்க் ஆகிற ஒரே இடம் இதுதான். ஏன்னா இங்க மட்டும் வேற யாரோ ஒருத்தங்க எக்ஸசைஸ் பண்ணா உங்க உடம்பு குறையாது. கரெக்ட்டுங்க சார். தான் பண்ணி ஆகணும். அப்ப அதாவது நம்ம கிராமத்துல இல்லாத பழமொழி இல்லை, நமக்கு தெரியாத பழமொழியும் இல்லை, ஆனா அதெல்லாம் நம்ம ரொம்ப கடந்து போயிட்டோம். அழுது அழுது பெத்தாலும் அவங்கதான் பெக்கணும். அதுதான் ஒரு சிங்கிள் லைன், அவ்வளவுதான். நீங்க என்ன வேணா பேசுங்க, எல்லாரும் வந்து பக்கத்துல நிப்பாங்க, அழுவாங்க, ஐயோன்னுவாங்க, கையை பிடிச்சிக்குவாங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க இல்லைன்னுவாங்க, ஆஹா ஓஹோ எல்லாம் பேசுவாங்க. ஆனா காலையில நீங்க தான் எந்திரிக்கணும், நைட் நீங்க தான் படுக்கணும், நீங்க தான் பல்லு விளக்கணும், வேற வழியே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இதுதான் ஃபர்ஸ்ட், என்னோட பேர் சுதா சங்கரி. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட கேட்குறேன். நீங்க சொன்ன 7வது பாயிண்ட் படி லிசனிங் டு இன்னர் டைலாக் வந்து இது செஷன் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னுச்சு. ஆனா வந்துட்டு எப்படி சொல்றது, இல்ல ராதிகா என்ன ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப ஒரு 2-3 மெசேஜ்ல. ஏன்னா ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா, சரி ஓகே நம்ம 9:30 என்னோட ஸ்லீப்பிங் டைம் சரின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஐ டென்ட் லிசன் தட், நாட் டு டூ கேட்காம நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி இப்ப மணி இப்ப எனக்கு வந்து 11 மணி ஆகுது. அந்த மேடம் இப்ப சொன்னாங்க இல்லையா, அதாவது இன்னர் டயலாக் வந்து தடுமாறுது, ஆனா லிசனிங் டு அதர்ஸ், லிசனிங் டு ராதிகா மேடம், அண்ட் தென் சேம் இன்னர் டயலாக் பாருங்க கரெக்ட் பண்ணுது. சரி போவோம், உட்காருவோம், கொஞ்ச நேரம் உட்காருவோம், அப்படிதான் அது இன்னர் டயலாக் உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணவே பண்ணாது.
அதே மாதிரி நீங்க திங்கிங் பேட்டர்ன் சொன்னீங்க. நீங்க பேசிட்டே இருக்கும்போது சொன்னீங்க உங்களோட திங்கிங் பேட்டர்ன். இதே திங்கிங் பேட்டர்ன இன்னைக்கு நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது என்னோட கலீக் என் கூட பேசிட்டே வந்தாரு. நீங்க திங்கிங் பேட்டர்ன சேஞ்ச் பண்ணுங்க ஜி. நீங்க ஏன் இப்படியே இருக்கிறீங்க? அத மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. பார்த்துட்டே வாங்க. வரும்போதே நீங்க என்ஜாய் பண்ணலாம் இந்த டிராவலேன்னு. சோ இப்ப எனக்கு திரும்பவும் அகைன் ரிமைண்டிங் திங்கிங் பேட்டர்ன் அதே சென்டென்ஸ். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். Thank you. டைம்க்கு ரொம்ப நன்றி. எல்லாரோட டைம்க்கு ரொம்ப நன்றி. கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நிறைய தெளிவு கிடைச்சிச்சு. ராதிகா மேம், கிருத்திகா மேம், தேங்க்ஸ். Dr. Anita, self-satisfaction in positive way is good or bad? Self-satisfaction in positive way is good. Positive way na good na. Yes, madam. Kavita, madam. Hi, Jay. How are you? Very fine, very fine. பெங்களூர்ல இருந்து கர்நாடகா ஹிமாலயாஸ் போயிட்டு வந்தவங்க. தெரியுமா இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 3 லேடிஸு ஃப்ரம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் போனவங்க. ஒரு கிருத்திகா, ஒரு கவிதா, இன்னொருத்தங்க இங்க மிஸ்ஸிங். ஸோ 3 பேர். நீங்க அப்புறமா அவங்கள்ட்டெல்லாம் இன்டராக்ட் பண்ணலாம். ஹவு தே டிட் இட். யா. இதா இருக்கான்னு நினைக்கிறாங்க இல்லையா சார்? ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? எஸ் மேடம். கேக்குது. ராஜி வினோத். என் பேர் ராஜேஸ்வரி. நான் ஏற்கனவே எங்க பசங்களுக்கு ஒரே ஒரு நாள் நீங்க அவங்களோட இன்டராக்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ நாங்க அப்போ எங்களையும் சேர்த்து நீங்க இன்டராக்ட் பண்ண வச்சீங்க, பேரண்ட்ஸ் கூடயும் பேசுனீங்க. அந்த ஒரு இதுல தான் இன்னைக்கு கண்டிப்பா நான் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தேன். போன தடவை கிருத்தி மேம் ஒரு செஷன் அப்போ சொன்னாங்க, யாரெல்லாம் கான்சியஸா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹெட்ஃபோனை போட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். அவன் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் நான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு பசங்களையும் சீக்கிரம் தூங்க வச்சுட்டு நான் இன்னைக்கு கண்டிப்பா உட்காந்து மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ட்டு முன்னாடியே எல்லாரையும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிட்டேன். ஸோ இன்னைக்கு எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னா, என்னோட ஒரு இதுல நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஆனா எப்படி போறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு நீங்க இப்ப சொன்னது மாதிரி டு டூவா நாட் டு டூவான்ற அந்த கொஸ்டின்ல இதெல்லாம் காரணமா நான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்திருக்கேன். அப்ப அதெல்லாம் காரணமா இல்லாம நான் அதை எல்லாத்தையுமே எனக்கு நான் அதை ஆக்ஷனா ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதை ஆக்ஷனா மாத்துவேன். அதுக்கான பாதையில தான் போயிட்டு இருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு ரொம்ப கிளாரிட்டியான எனக்கு நிறைய விஷயம் என்னை பத்தியே நிறைய புரியறதுக்கான கொஸ்டின்ஸ் நீங்க கேட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி சார். கிருத்திகா மேமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு சரி, அவங்க இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தங்க நமக்கு ஒரு செஷன் கொடுக்கும் போது நம்ம உட்காந்து கேட்கறதா இருந்தா கேட்கணும், இல்லாட்டினா அதை கேட்க வேண்டாம் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு முன்னாடியே வந்தேன். ராதிகாக்காவுக்கும் ரொம்ப நன்றி. டீம்ல எல்லாரும் கேள்வி கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்கும் போதுதான் இன்னும் நிறைய விஷயம் புரியுது. தேங்க்யூ சார். சாரி, என்னோட நெட்வொர்க் புவரா இருக்கு. நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன். தேங்க்யூ ஜெய் ஃபார் கிவிங் மீ another reason to admire you more today. I sincerely appreciate ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் I could see the sincerity of presenting this webinar from your side. It is too overwhelming actually. It's not that என்ன சொல்ற வரேன் நான் பேசுறேன்றது இல்லாம the way you present it, it really close to the heart. And as a friend I can say science ரொம்ப improvise ஆயிடுச்சு and average age is 75 plus. So don't worry, we trouble you a lot, so be prepared for that. 25 வருஷம் நினைச்சு பார்த்தாலே கொடுமையா இல்ல? Don't even dare to say it is 60. அது நம்மளோட 25 வருஷம். Of course, then what for friends then? So you are there for another 25 plus years to guide us. So be prepared. மேடம் இப்போ கவிதா மேடம் பேசினதும் எனக்கு மனசுல ஓடுனது இன்னர் டைலாக் என்னன்னா, லிசன் டு இன்னர் டைலாக், டு டூ நாட் டு டூல டு டூ. அப்ப என்ன திருத்திக்கிறதுக்கு 25 வருஷம் இருக்கா? ரைட்டு. அப்படிதான் ஓடுது. அப்படிதான். நீங்களும் படிக்க வேணாம், நாங்க இருக்கோம். No. He's a mentor here. Okay. So see, this is what as a personal hand, I wanted to tell you. Another 25 solid years, we are traveling along with you. So be prepared for that from your end. And thank you so very much, team, to give us this opportunity. Very lovely. Thanks, everyone. Thank you, Jay. Thank you, Kirti. Thank you.
ஐ திங்க் ஃபைனலா நான் எஸ் மேடம், நம்ம பிரபா மேடம் ஏதோ தேங்க்யூ சொல்லுவாங்க. சார். ரொம்ப செஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். உங்களோட ஒவ்வொரு செஷன் அட்டென்ட் பண்ண பிறகும் அடுத்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், எல்லா விதமான சுச்சுவேஷனுக்கும் நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க. மனங்கள் மனிதர்கள் பார்க்கும்போது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியும், இப்படியெல்லாம் யோசிக்க முடியும், இப்படியெல்லாம் ஒரு சொல்யூஷன் எல்லா மனிதர்களோட அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கும் போது அது எங்களுக்கு வந்து உங்களோட 25 வருஷம் அனுபவம் நாங்க ஒரு 20 நிமிஷம் அது அரை மணி நேரம் அதை கேட்கும் போதே எங்களுக்கு கிடைச்சிருது. அது ரொம்ப பெரிய கிஃப்ட் சார். தேங்க்யூ வெரி மச். 5 PM லைவ்க்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்லயே சேஞ்சஸ். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் காரணம் நானே தான். யாரும் என்ன சப்ரஸ் பண்ணல அப்படின்னு நானே நினைச்சுக்கிறது. அந்த மாதிரி தான் இருந்தேன். உங்களோட 5 PM லைவ் அட்டென்ட் பண்ண பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இத்தனை வருஷமா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன். நான் இன்னைக்கு ஹெப்டாவோட அட்மினா இருக்கேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா கிருத்திகா மேம் நீங்களும் உங்களோட சப்போர்ட் தான். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த செஷனும் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். நெக்ஸ்ட் க்ரோத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். ஃபைனலா நான் பேசுறதுக்கு முன்னாடி ராதிகா மேடம், கீர்த்தி, நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடுங்க. நான் ஃபைனலா ஒரு ஸ்டோரியோட முடிக்கிறேன். ஓகே. ராதிகா. ஓகே. தேங்க்யூங்க சார். ஜென்ரலாக வந்து அதாவது எனக்கு வந்து ஃபீட்பேக் அப்படின்னு எடுக்கும்போது நான் ஜென்ரலாக எப்பயுமே என்னன்னா நான் கீர்த்தி எடுத்துகிட்டு பேசினாலும் சரி உங்ககிட்ட பேசினாலுமே வந்து ஜென்ரலாக ஒரு விஷயம் யோசிப்பேன். என்ன அப்படின்னா எனக்கு கவுன்சிலிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் எதையுமே பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இங்கே வந்து அப்ரோச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அந்த மேலோட்டமாக அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது ஆனா பெரும்பாலான சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, நீ தப்பு அப்படின்னு நம்ம எடுத்து ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது, அதை ஏத்துக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துக்கிட்ட என்ன ஆகும், அந்த இடத்துக்கிட்டே அப்படியே பார்த்து க்ளோஸ் ஆயிடும். அந்த கவுன்சிலிங் அதுக்கப்புறம் அவங்க ப்ரொசீட் பண்றதுங்கிறதே ஒண்ணும் யூஸே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, ஆல்ரெடி தே ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸ் மோடு. ஐய நீ என்ன தப்புன்னு சொல்ற? என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். என்னோட இஷ்யூல இருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்க. இங்க ஜென்ரலாவே கவுன்சிலிங் அப்படிங்கிறது. அப்ப நம்மளோட செஷன்ஸ் நம்ம கீர்த்தி மேடம் செஷனா இருந்தாலும் சரி உங்களோடதா இருந்தாலுமே லைக் யூ ஆல்வேஸ் டிரைவ் அஸ் த்ரூ த செல்ஃப் ரியலைசேஷன். உங்ககிட்ட எங்க என்ன பிரச்சனை இருக்கு, நீ என்ன பண்ணணும்னு பாரு, வெளியில கை நீட்டாத அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு செஷன்லயுமே வந்து இத நம்ம எம்பசைஸ் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி அந்த உங்களோட அந்த 52 எபிசோட்ஸ் ஆஃப் மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் அதுலயுமே பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா தான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவீங்க. ஆனா டங்குன்னு அது வந்து பெரிய பாறாங்கல்ல தூக்கி தலையில போட்டு ஒழுங்கா யோசி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த எபிசோட்லயே எனக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டே ஆயிட்டு இருக்க ஒரே ஒரு டயலாக் அப்படின்னா, ஒருத்தர் வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு காசிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க ஒரு எபிசோடு. ஸோ அந்த மனுஷங்கிட்ட வந்து நான் ரொம்ப இதா சொன்னேன், மோஸ்ட் ஈகோயிஸ்டிக் பர்சன் இன் த வேர்ல்டு நீங்க தான் சார் அப்படின்னு சொன்னேன். ஹி வாஸ் லைக் வெரி ஷாக்ட் டு ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் எனக்கு நீங்க அந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் சொன்னோடனே நானுமே யோசிச்சேன், எதுக்கு சார் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரிப்பீட் பண்ணி கேட்கும்போது ஓ ரியலி லைக் ஹி இஸ் அ வெரி ஈகோயிஸ்டிக் பர்சன். ஆனா இத வந்து என்னன்னா நீங்க டைரக்ட்டா வந்து நீ வந்து இந்த மாதிரியா தப்பெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருந்தா அவங்க மாறி இருப்பாங்களான்னா டெஃபினட்டா மாறி இருக்க மாட்டாங்க. பட் ஒரு குட் லிசனரா இருந்து கேட்டுட்டு தென் யூ திங்க் அபவுட் த சொல்யூஷன் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது அது வந்து தட் இஸ் அமேசிங். அதுதான் வந்து லைக் நீங்க சொல்ற மாதிரி பசிக்குது அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பதிலா மீன் பிடிக்க கத்து கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா ஹெல்ப் ஆகும் அப்படிங்கறத நீங்க எப்பயுமே ஒவ்வொரு தடவையுமே அதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த செஷனுமே அந்த அளவுக்கு ஒண்டர்ஃபுல்லா அமைஞ்சது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார். உங்க டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. யா ஸோ டைம் டு இது நான் சின்னதாக முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் டு ஆல். ஆக்சுவலி நீங்கள்லாம் இல்லாமல் இந்த செஷன் இவ்வளோ நல்லா இருந்திருக்காது. ஸோ நம்ம மேலே ஹெப்டா மேலே எப்போதுமே செஷன் நல்லா இருக்கும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே சிங்கப்பூர் பீப்புள் ஆகட்டும், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராதிகா மேம். இப்போ ராதிகா மேம் லிங்க் ஷேர் பண்ணி அது வெவ்வேறு இடத்துக்கு போய் அவங்களாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளது ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு எப்போவுமே ஹெப்டா பீப்புள் எப்போவுமே எந்த செஷன் பண்ணாலும் அழுக்காமல் சலிச்சிக்காமல் ஒரு
ஏதோ நடக்கும், தே ஆர் கிவிங் ஒரு வேல்யூபிள் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப அந்த நம்பிக்கையோடு வரதுக்கு தேங்க்ஸ். ஸோ நிறைய பேருக்கு ஆஃபீஸ் டைம் எல்லாருமே அப்புறமா லிசன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூடியூப் லிங்க்கை வந்து நான் ஹெப்டா கம்யூனிட்டியில் ராதிகா மேம் அந்த கம்யூனிட்டிலாம் அனௌன்ஸ் போட்டுருவாங்க, அதை அப்புறமா கேட்டுக்கலாம். ஸோ ஓவர் டு ஜெய் சார். 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் தெரிஞ்சோ தெரியாமலோ பாயிண்ட் நம்பர் 10 வந்து லிவிங் இன்சைட் அ ஸ்பெஷல் சர்க்கிள். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹெப்டான்னு ஒரு ஸ்பெஷல் சர்க்கிள்குள்ளே வந்துட்டீங்க. இங்கே வந்துமே நாட் டு டூ சம்திங் பேசுறது இருக்குல்ல, அதை விட கொடுமை எதுவும் இல்லை. வீட்டில் இருக்கோம், எங்கேயுமே யாரையும் பார்க்கல, ஏதோ பேசிட்டு இருக்கோம்னா ஃபைன். ஒரு சர்க்கிள்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் டு டூ சம்திங் வந்து நமக்கு முடியல, நம்ம நாட் டு டூ சம்திங்க்கு பேசுறோம் அப்படின்னா தென் இட்ஸ் நம்ம அங்கே வந்து திரும்பவும் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு போயிட்டோம். பாயிண்ட் நம்பர் 1. ஐ திங்க் இன்னும் 2-2.5 வருஷம் ஆகும் மெதுவாக வந்து யாரோ ஒருத்தங்க வந்து உடம்ப சரியாக வச்சிருக்கும் போது நம்ம அப்போ தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ தான் திரும்ப 5 கிலோ ஏறிட்டேன், திரும்ப குறைக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது எனக்கு. இந்த டிராவல்ல தடுமாறுறது தப்பு இல்லை, டிராவலே இல்லைன்றது தான் தப்பு. ஸ்டார்ட் செஞ்சு கொஞ்ச தூரம் போறப்ப விழுந்துட்டேன், திரும்ப எந்திரிச்சு போறேன்றது தப்பே இல்லை. ஆனா ஸ்டார்ட்டே செய்யல, நின்ன இடத்துல இருந்தே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் ப்ரோக்ராமிங் எஃபெக்டிவ்லி ஃபார் நான் பர்ஃபார்மன்ஸ். நல்லா இருக்குல்ல கேட்க உங்களுக்கே. நீங்க வந்து அதாவது ஹவு டு வின், ஹவு டு ஸ்கோர் 0 மார்க்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதலாம் இங்க இருக்கிறவங்கலாம் சேர்ந்து, அப்படின்றதுக்கு தான் அது. ஸோ அதனால அதை மனசுல வச்சுக்கணும். ஒரு ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஹிமாலயன் தொடர்பு, ஜென் வாழ்வியல், இந்த ஜென் மாங்ஸ் இவங்க கூட எல்லாம் நிறைய தொடர்புகள் இருக்கிறதுனால அவங்க சார்ந்த ஸ்டோரிஸ் வந்து நான் நிறைய படிக்கிறது உண்டு. இந்த ஸ்டோரி ஏற்கனவே பலமுறை சொல்லப்பட்ட ஸ்டோரி. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபீட்பேக்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எங்கேயோ உதவியாக இருக்குன்றதுக்காக இதை சொல்கிறேன். ஒரு ஆறு, அந்த ஆற்றினுடைய கரையில் ஒரு துறவி மாங்க் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கமாக வந்த ஒரு யங்ஸ்டர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாங்கை அப்படி தோல்ல தட்டி எழுப்புறாரு, அதாவது முழிக்க வைக்கிறார். முழிக்க வச்சு இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி இருக்கும், ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு, நீ சும்மா சுத்திட்டு இருக்க, ஆனா தியானம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி தட்டி எழுப்பி ஜெயிக்கிறதுனா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கறதே இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஸ்டெப் கூட என்ன எடுத்திருக்க மாட்டாங்க, ஆனா எடுத்தவங்க அல்லது வளர்ந்தவங்களை பார்த்து ஏதோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அது இருக்கட்டும், கதைக்கு வருவோம். இப்ப இந்த துறவி வந்து ஒன்றும் பதில் சொல்லல, அமைதியா திரும்பவும் கண்ணை மூடுறாரு. ஆனா திரும்ப ஒரு எழுப்புறாரு, அதாவது தட்டுறாரு. கேக்குறான்ல, மாங்க் அது இதுன்றாங்க, என்னமோ இப்படி சொல்ற, ஒண்ணுமே சரி இன்னும் ஒன்றும் பேசாம கண்ணை முடிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. துறவி இப்போ தீர்க்கமா ஒரு பார்வை பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம். ஸோ எழுந்த துறவி என்ன பண்றாருன்னா, இவருடைய தலை முடியை பிடிச்சு நேரா இழுத்துட்டு போய் ஆற்றில தண்ணிக்குள்ள போட்டு அழுத்துறாரு. இப்ப அவரால் மேல வரணும்ல, வர்றதானே முயற்சி பண்ணுவாங்க. அந்த யங்ஸ்டர் வந்து எவ்வளவு வர முயற்சி பண்ண முடிகிறாரோ அதை விட அதிகமா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. கொடுக்க 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 அந்த இளைஞர் வந்து இன்னமும் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணி மேல எழுந்து வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. யோ, நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியானா என்னை கொலை பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது துறவி சொல்கிற பதில் தான் நமக்கான பதில், உங்களுக்கான பதில். துறவி என்ன சொன்னார்னா, தண்ணிக்குள்ள நீ இருக்கும் பொழுது உன்னோட ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, எழுந்து வரணும்னு நினைச்சியே, அந்த ஃபோர்ஸை விட பெரிய ஃபோர்ஸ் உன்னை அழுத்தும் போது உனக்குள்ள என்ன ஓடுச்சு? எப்படியாவது மேல வரணும் அப்படின்னு ஓடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த எப்படியாவது மேல வரணும்னு சொன்னல, அதுதான் சக்சஸ்க்கான டெஃபினேஷன். இந்த எப்படியாவதுன்றதுக்கு வழிமுறையே இல்லை. நீ என் கையை தள்ளிட்டு வரலாம், என் கையை கடிச்சு வரலாம், என்ன பிடிச்சி உள்ள இழுத்துட்டு நீ வரலாம், ஆனா நீ வந்து ஆகணும், வரணும்.
உன் மனசாட்சிக்கு நியாயமா எந்த வழிகளில் மேலே வரணும்னு நினைக்கிறியோ அந்த வழியில் நீ வந்தே ஆகணும் எப்படியாவது அப்படின்றதோட அந்த கதை முடியுது. ஸோ அந்த கதை உங்கள் மனசில் இருக்கலாம்.